நாமும் நிகழ்ச்சி தொடங்கி விடலாம். நம்முடைய மலையரசன் ஐயா அவர்களுக்கு இன்று ஓய்வு இல்லை என்பதனால் நம்முடைய பாபுஜி ஐயா அவர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய பெரும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. வணக்கம் அன்பன் அவர்களே. ஞாயிறு தோறும் நாம் நடத்துகின்ற இந்த ஞாயிறு பேச்சுக்கு இனிமேல்தான் மக்கள் வருவார்கள். நிறைய பேர் இன்று வருவார்கள், நிச்சயமாக எனக்கு தெரியும். ஆனால் குறித்த நேரத்தில் அவர்கள் வராமல் இருப்பது என்பது, அதற்காக நாம் காத்து கொண்டிருக்க முடியாது. எப்படி பார்த்தாலும் நாம் 3:30 மணிக்கு தொடங்கி 4:30 மணிக்கு முடித்து விடுவோம். அந்த வகையில் அன்பானவர்களே, நாம் நிகழ்ச்சியை தொடங்கலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கடந்த 5 வருடங்களாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பேரறிஞர்களை, நல்ல பேச்சாளர்களை, இந்த சமுதாய பற்று உள்ளவர்களை, சமுதாய மேம்பாடு காண வேண்டும் என்ற நெஞ்சத்திலே உணர்வு உள்ளவர்களை எல்லாம் அழைத்து இந்த நிகழ்ச்சியிலே பேச வைத்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று நம்முடைய ஆரா பாபுஜி ஐயா அவர்கள் பேச இருக்கிறார்கள். வல்லமை காட்டும் வலது மூளை என்பதுதான் அவருடைய தலைப்பு. கடந்த பல ஆண்டுகளாக இந்த மூளையை பற்றி எல்லாம் ஆராய்ச்சி செய்து இந்த மனித ஒளி வட்டத்தையும் ஆராய்ச்சி செய்து பாபுஜி ஐயா அவர்கள் நிறைய பயிற்சிகளை ஆன்லைன் ஆஃப்லைன் என்றெல்லாம் நிறைய பயிற்சிகளை மக்களுக்கு கொடுத்து வருகிறார். ஆகவே இன்றைய பேச்சுக்கு பிறகு இன்னும் நிறைய பேர் பாபுஜி ஐயா அவர்களை பற்றி தெரிந்து கொண்டு அவருடைய சேவையை பெறுவதற்கு எல்லாருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன், இந்த பேச்சை கேட்பதற்கு ஆர்வமாக இருக்கிறேன். நான் சொன்னது போல, நாம் ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டால், பிழை செய்து விட்டால், பிழையாக நடந்து விட்டால் மக்கள் நம்மை முட்டாள்கள் என்று கூட சொல்வார்கள். அறிவு இருக்கிறதா உனக்கு, மூளை இருக்கிறதா என்றெல்லாம் கேட்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் விஷயத்தை பற்றி இன்று பேச போகிறோம். அது மூளை என்று எடுத்துக்கொண்டால் மனித தலைக்குள்ளே வலது மூளை, இடது மூளை என்றெல்லாம் இருக்கிறது. வலது மூளையுடைய செயல் வேறு, இடது மூளையுடைய செயல் வேறு. இந்த வலது மூளை என்பதை நான் அறிந்ததெல்லாம் அது உணர்ச்சி வயப்படக்கூடிய ஒரு மூளை. இடது மூளை மட்டும் நாம் என்ன சொன்னாலும் அதையெல்லாம் கேட்டு உள்ளே வாங்கி வைத்துக் கொண்டு அது அறிவார்ந்த ரீதியாக சிந்திக்கும் என்றெல்லாம் சொல்வார்கள். பாதி புரியும், பாதி புரியாது. இன்று நம்முடைய பாபுஜி ஐயா அவருடைய பேச்சை கேட்டு நாம் எல்லோரும் பயனடைவோம் என்று சொல்லி நேரத்தையும் நீட்டாமல் இப்பொழுது ஆரா பாபுஜி ஐயா அவர்களை வல்லமை காட்டும் வலது மூளை என்ற தலைப்பிலே பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஐயா வாருங்கள் ஐயா, பேசுங்கள். அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இந்த சந்திப்பை உருவாக்கிய ரேகோ ஐயா அவர்களுக்கும் மற்றும் அந்த குழுவை சார்ந்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இங்க இணைஞ்சிருக்கோங்க, அது என்ன மாதிரி தொழிலாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், இல்ல படித்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், கண்டிப்பாக இன்னைக்கு பேசக்கூடிய அந்த வலது பக்க வல்லமை கொண்ட வலது பக்க மூளை அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி எனக்கு தெரிந்த நான் பகிர்ந்து வருகின்ற கருத்துக்களையும் அதோடைய செயல்பாடுகளையும் நான் இங்க கூற விரும்புகிறேன். மனிதன் அப்படின்னு ஒரு சொல் கேட்டாவே அது கண்டிப்பாக இந்த பிரமிக்கக்கூடிய மூளையின் அமைப்பில் தான் மனிதன் நிறைய விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறான். நம் மனித மூளையானது வடிவமைக்கப்பட்டு இப்ப தற்போது நமக்கு வடிவமைக்கப்பட்ட அந்த மூளை எத்தனை வருடங்களாக வடிவமைக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னா மிக ஆச்சரியப்படுவீங்க. 1100 கோடி வருடங்களாக சேர்ந்து இப்போ ஒரு கட்டமைப்பு, நமக்குடைய மனிதனுடைய மூளையோட கட்டமைப்பு தொடங்கி 1100 கோடி ஆண்டுகள் ஆகிறது. இது வரலாறு, அதாவது சயின்டிபிக்னு சொல்லக்கூடிய அந்த தியரி படி பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு மூளையாக இருந்து, சாதாரண ஒரு பகுதியாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அது அதிகமாக்கி அதோட செயல்பாடுகள் அதிகமாகி இந்த மனித மூளை உருவாகிறதுக்கு 1100 கோடி ஆண்டு ஆகுது.
இந்த மனித மூளையோட செயல்பாடு என்பது ஒரே ஒரு மனித மூளையோட செயல்பாடு பார்த்தீங்கன்னா 10,000 மடிக்கணினிகள் வேலை செய்தாலும் ஈடு கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு மூளையை உடைய இந்த மாதிரி வந்து ஒரு படைப்பு வந்து பிரபஞ்சம் வந்து மனிதர்களாக உருவாக்கி இருக்குன்னா இதை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படி எந்த முறையில பயன்படுத்தணும் அப்படின்ற அந்த அடிப்படையான விஷயத்தை நம்ம கல்விகள்ல சொல்றது இல்ல. நம்ம கல்லூரிகள்ல கூட சொல்றது இல்ல. இதுக்காக நம்ம தனியா போய் மூளையை பற்றியான ஒரு வகுப்பு எடுக்க வேண்டிய ஒரு சூழல், ஒரு ஸ்பெஷலிஸ்டா நம்ம போய் படிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி, அந்த மூளையோட ஆற்றலை தெரிஞ்சுக்கிட்டு, அதை எப்படி நம்ம வந்து நல்லா வலுப்பெற செய்யணும், அந்த ஆற்றலை எப்படி பயன்படுத்தி, நம்ம வந்து நம்மளோட முன்னேற்றத்திற்கான வழிவகைகளை எப்படி வகுக்கணும், அப்படின்றத நம்ம வந்து ஸ்பெஷல் கிளாஸா போய் கத்துக்க வேண்டிய ஒரு சூழல் நமக்கு உருவாயிருக்கு. அதாவது மூச்சு பயிற்சின்னு நம்ம போறோம். மூச்சு விடுவது என்பது தன்னிச்சையாக நடைபெறக்கூடிய விஷயம். ஆனால் அதையும் பயிற்சியாக்கி விட்டோம். சிரிப்பதற்கு பயிற்சி, நடப்பதற்கு பயிற்சி, ஓடுவதற்கு பயிற்சி. இந்த மாதிரி தன்னிச்சையாக மனிதன் எதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறானோ, அதுக்கெல்லாம் பயிற்சி தேவைப்படக்கூடிய காலகட்டத்துல நம்ம வந்து உட்கார்ந்துட்டோம். அதனாலதான் இப்ப மூளை பற்றி நம் உடலை தாங்கி செல்லும், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை உள்ளுறுப்புகளையும் அது வந்து கண்ட்ரோல் செய்யக்கூடிய அந்த முக்கியமான அந்த உறுப்பு. அதை பற்றி நாம் வந்து நிறைய பேர் அதோட விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறோம். எந்த நேரத்துல நமக்கு எது தேவைப்படுது, எதை நம்ம எப்படி செய்யலாம், எப்படி செய்யக்கூடாதுன்ற ஒரு பக்குவம் கூட நமக்கு தெரியாதது காரணம் என்னன்னா, நம்மளுடைய மனித மூளை என்பது மிகப்பெரிய ஆற்றல் கொண்டது. மனிதன் மிகப்பெரிய ஆற்றல்னு சொன்னாவே, அது மூளையின் அடிப்படையிலும், மனதின் அடிப்படையிலும் மட்டும்தான். அப்போ இந்த மூளையை இயக்குவதற்கு என்ன வேண்டும்? மனம் வேண்டும். அந்த மனதை இயக்குவதற்கு என்ன வேண்டும்? நம்மளுடைய மூச்சு வேண்டும். இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ மூளை. இப்போ நான் ஒரு 2 கேள்விக்கான ஒரு பதில் 2 கேள்வி நானே கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லலாம். புத்தி, மனம் அப்படின்னு 2 விஷயம் இருக்கு. புத்தி, மனம். புத்தி என்றால் என்ன? மனம் என்றால் என்ன? இப்படி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இது நம்ம வந்து எல்லாருக்கும் அத பத்தி தெரிஞ்சுக்கணும் அதுக்காக. இது யாராவது பதில் சொன்னா ஒரே ஒரு வார்த்தையில உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லலாம். புத்தி என்றால் என்ன? மனம் என்றால் என்ன? யாராவது தயாரா இருக்கீங்களா ஐயா? தயாரா இருக்கோம். தயாரா இருக்கோம். கேள்விக்கு தான் பதில் தெரியல. சந்தோஷம், மகிழ்ச்சி. சரி, இப்போ புத்தி, மனம் இந்த 2த்துக்கும் உள்ள வேறுபாடு தெரிந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். அப்போ நம்ம பெரிய விஷயமா போயிடணும்னா முக்கியமான ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, புத்தி என்பது நல்லதா கெட்டதா என்பதை மட்டும் தீர்மானிக்கும். புத்தி என்பது நல்லதா கெட்டதா, இது தேவையா தேவையில்லையா, இது நமக்கு பயன்பெறுவோமா பயன்பெற மாட்டோமா, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி கேள்விகளை மட்டும் உள்ளடக்கியது வந்து புத்தி. ஆனால் மனம் என்பது என்னன்னா, பிடித்திருக்கா பிடிக்கலையா, அவ்வளவுதான். ஒரே ஒரு வார்த்தை தான், பிடிச்சிருக்கா பிடிக்கலையா. இது நல்லது கெட்டதான் யோசிக்காது. சரிங்களா? நம்ம சொல்லுவோம் நமக்கு ரொம்ப பிடித்த விஷயம் ஒண்ணு இருந்துச்சுன்னா அதை எவ்வளவு செலவு பண்ணாலும் நம்ம வாங்கிடுவோம். ஏன்னா எனக்கு பிடித்தது நான் செய்கிறேன், நான் பிடித்தது நான் சாப்பிடுகிறேன், நான் பிடித்தது நான் அவரோட பயணிக்கிறேன். இதெல்லாம் வந்து மனம் சொல்லும். ஆனா புத்தி வந்து பழகும்போது இவர்கிட்ட நம்ம பழகலாமா, பழகுனா நமக்கு பெனிஃபிட் இருக்கா, பெனிஃபிட் இல்லையா, இவர் மூலியமா நமக்கு லாபம் கிடைக்குமா இல்ல நட்டமாகுமா அப்படின்னு ஆராய்ந்து கொண்டே இருக்கிறது வந்து இந்த புத்தி. ஆனா எனக்கு பிடிச்சு போச்சு, எனக்கு ரேணுகாயை பிடிச்சிருச்சு, அதுக்காக நான் என்ன வேணா செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா மனம். சோ இப்ப இந்த 2 விஷயம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம ஜென்ரலா வந்து ஒரு ஒரு இடத்துக்கு பயணம் பண்றோம். ஏதாவது ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம்னு போறோம். வாகனம் வாங்க போகும்போது நிறைய வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. எல்லா கம்பெனி வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. நீங்க சும்மா அப்படியே சுத்தி பாக்குறீங்க. அதுல ஒரு வண்டி பிடிச்சு போச்சு. காரே வச்சுக்கங்க. ஏதோ ஒரு கார், ஏதோ ஒரு பிராண்ட் பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. ரைட். ஆனா அத நீங்க வாங்க வரல. ஆனா பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. அது உங்க மைண்ட்ல வச்சிருக்கீங்க நீங்க. அப்ப நீங்க அந்த எக்ஸிக்யூட்டிவ் வராரு. அவர் கேட்கிறாரு உங்களுடைய பட்ஜெட், உங்களுடைய வேலை, எவ்வளவு கிலோமீட்டர் போவீங்க, இந்த மாதிரி தகவல்கள்லாம் கேட்டு அவர் ஒரு கால்குலேஷன் போடுறாரு. கால்குலேஷன் போட்டு இந்த வண்டி வாங்குனீங்கன்னா இத்தனை லட்சத்துல முடிச்சிடலாம். மெயின்டெனன்ஸ் வந்து இது ரொம்ப கம்மி சார்ஜஸ். இது உங்க ஃபேமிலிக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவர் ஒரு கால்குலேஷன் போட்டு அந்த கால்குலேஷனுக்கு தான் நம்ம தலையை லாத்தா வந்து சரி ஓகே. அப்போ இதை கால்குலேஷன் போடும்போது அவங்க பார்த்த புத்தி என்ன பண்ணும், ரைட் இதுதான் நமக்கு தேவை, இது நமக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி விஷயத்த பண்ணி காரை வாங்கிடும். வாங்கிட்டு வண்டியில போயிட்டு இருக்கீங்க, நீங்க சிக்னல்ல போய் நிக்கிறீங்க. உங்க பக்கத்துல ஒரு கார் வந்து நிக்குது. நீங்க முதல் அந்த ஷோரூம்ல போனோம்னு உங்களுக்கு பார்த்த உடனே பிடிச்சது பாத்தீங்களா, அந்த கார் வந்து நிக்குது. அதை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் புத்திக்கு பிடிச்ச கார்ல பயணம் பண்றீங்க. ஆனா அந்த மனதுக்கு பிடிச்ச கார் வந்த உடனே உங்களோட ஆட்டிடியூடே மொத்தமும் கீழே போயிடுது. அப்போ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, தேவையா தேவையில்லையான்ற புத்தி இது எந்த மூளையை சார்ந்தது அப்படின்னா இது இடது மூளையை சார்ந்தது. அதாவது புத்தி என்பது கால்குலேஷனோட இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு லாஜிக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம்
எந்த மூளையில இருக்கும் அப்படின்னா அது இடது பக்க மூளையில் இருக்கும். இத மனம்னு வந்துருச்சு பாத்தீங்களா? அந்த மனம் பாருங்க ரொம்ப முக்கியம். மனசுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு மனசுக்கு பிடித்த நண்பர்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நமக்கு பிடித்த விஷயங்கள் யாராவது இருந்தாங்கன்னா நம்ம மனதுக்கு பிடிச்சாதான் வச்சுப்போம். ஆனா இந்த மனதுக்கு பிடிக்கக்கூடிய விஷயங்கள் எந்த மூளையின் சார்ந்து வருது அப்படின்னா ரைட் பிரெயின் சொல்லக்கூடிய வலது பக்க மூளை. ஏன்னா இது எமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கும். எமோஷனல் பாண்டிங் அதிகமா இருக்கும் அந்த வலது மூளையில. இருக்கும். அதோட தன்மை அது. அதை நம்ம உருவாக்கிக்கலாம். எல்லாருக்குள்ளேயும் வலது மூளை இருக்கு. ஆனா நம்ம எவ்வளவு பெர்சன்டேஜ் பயன்படுத்துறோம் அதுதான் முக்கியமான விஷயம். அப்ப புத்தி என்பது இடது மூளையாகவும், மனம் என்பது வலது மூளையாகவும் இருக்கு. சரி, இப்ப நான் அடுத்த ஒரு கேள்வி. இப்ப புத்திக்கு மட்டுமே புடிச்சு நம்ம வாழ்ந்துட முடியுமா அப்படின்னா வாழ முடியாது. புத்திக்கு பிடிச்சது என்ன பண்ணும்னா அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும். அதாவது இப்போ இந்த கம்பெனில ஒரு 20,000 சம்பளம் தராங்க. இன்னொரு நபர் வந்து ஐயா இதே வேலைய 30,000 அந்த கம்பெனில ஆஃபர் பண்றாங்கன்னா, இந்த புத்தி அடிப்படையில இருக்கக்கூடிய மனிதன் உடனே மாறிடுவான். அப்ப அந்த இடத்துல ஒரு வருஷம் வேலை பார்க்குறான். அடுத்து ஒரு 45,000 வேலை வருது அப்படின்னா மாறிடுவான். இவன் பார்த்தீங்கன்னா, நல்லதா கெட்டதா பணம் வருமா, நல்லா வருமா, வராதா? இது மட்டும் தான் அவனோட தாட்டா இருக்கும். அப்ப என்னன்னா, வாழ்க்கை முழுவதும் அவன் மாறிக்கொண்டே இருப்பான். அவனுக்கு வந்து நிலையான ஒரு அந்த புத்தி வந்து நிலையாக நிற்கவே நிற்காது. இடது மூலையிலேயே செயல்படுறவங்க மாறிக்கொண்டே போவார்கள். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையா அப்படின்னா, இதுலயும் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. ஏன்னா எதுலயுமே திருப்தி வராது. சரி. அடுத்து மனதுக்கு பிடித்தவர்கள் இருப்பாங்க. அவங்க ஒரு கம்பெனில வேலை பார்ப்பாங்க. பல வருஷமா வேலை பார்ப்பாங்க. சம்பளம் குறைவாக இருக்கும். ஆனால் அவர்கள் வந்து அடுத்த வேலைக்கு நகர மாட்டாங்க. இல்லங்க எனக்கு இந்த கம்பெனி புடிச்சு போச்சு. எனக்கு இந்த முதலாளி புடிச்சு போச்சு. எனக்கு இந்த மேனேஜர் புடிச்சு போச்சு அப்படின்னு 10 வருடம், 15 வருடம் வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே நீங்களே இதுல இருக்கவங்க கூட இருப்பீங்க. எல்லாரும் நம்மள கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா, ஏன்னா அவனுக்கு மனசுக்கு பிடிச்சிருச்சு. ஓ! இப்படியே இருந்தா நம்ம முன்னேறிடுவோமா? இல்ல. இப்ப புத்திக்கு மட்டும் பிடித்தால், மனதுக்கு பிடிக்காம வேலை செய்வான். அவனுக்கு சம்பளம் கிடைச்சா போதும் வேலை செய்வான். ஆனா கம்பெனிய திட்டுவான், முதலாளிய திட்டுவான் யார் புத்திக்கு பிடிச்சவன். திருப்தி இருக்காது. ஆனா வேலை செஞ்சுட்டு இருப்பான் பணத்துக்காக. மனதுக்கு பிடிச்சவன் திருப்தியோட வேலை செய்வான். ஆனா பொருளாதாரத்துல மேல வர முடியாது. ஏன்னா 15 வருஷமா அவன் ஒரே சம்பளம் கொஞ்சம் கொஞ்சமா தான் கூட்டுவாங்க. இருந்தாலும் இருப்பான். அப்போ மனதுக்கு பிடித்த வேலை, மனதுக்கு பிடித்த தொழிலை மட்டும் செய்தால் கூட புத்தி நமக்கு வந்து பணம் வரல அப்படின்னா அது ஒரு சிக்கல். புத்திக்கு ஏத்த மாதிரி நம்ம செயலை செஞ்சா மனம் திருப்தி இல்லைன்னா அது சிக்கல். அப்போ இது இடது மூளை, இது வலது மூளை. அப்போ இந்த 2 மூளையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நெட்வொர்க் இருக்கு. இந்த மனதுக்கும் பிடித்த வேலை, புத்திக்கும் பிடித்தது. இந்த 2ம் சேர்ந்து யார் ஒருவர் எந்த துறையில் பயணிக்கிறார்களோ, அவர்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு நிமிடமும் வெற்றி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள்னு அர்த்தம். அப்போ உங்க வேலை மனதுக்கும் பிடிச்சிருக்குது. நீங்க பண்ணக்கூடிய பொருள் மனதுக்கும் பிடிச்சிருக்கு. எனக்கு பொருளாதாரமும் நல்லா இருக்கு. இப்படி நம்ம சூஸ் பண்ணக்கூடிய பாதைகள் மட்டும் தான் வெற்றி பெறும். நீங்க நெறைய திங்க் பண்ணி பாருங்க. யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாமே இருக்கிறீங்க. எத்தனை முறை உங்களுடைய வேலைகளையோ, உங்களுடைய தொழிலையோ மாற்றிக்கொண்டே இருப்பவர்கள் இருப்பாங்க இதுல. ஏன் அப்படின்னா, இதுல வருவாய் இல்லங்க, இதுல வருவாய் இல்லங்க, வருவாய் இல்லங்க. சில வேலை மனதுக்கு புடிச்சிருக்கும். ஆனா வந்து அத கன்டின்யூ பண்ண முடியாது. சில நபர்கள் மட்டும் ஒரே டிபார்ட்மெண்ட்லயே இருப்பாங்க. பல வருஷமா இருப்பாங்க. ஆனா அவங்க பொருளாதாரத்துல சிக்கல் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய மனதையும், நம்மளுடைய புத்தியையும் இணைக்கக்கூடிய பாலமாக என்னென்ன செயல்பாடுகள் செய்ய வேண்டுமோ, அதை செய்தால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். இது ஒரு விஷயத்த நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுதான் மனதுக்கும் புத்திக்குள்ள மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்போ இந்த இந்த 1100 கோடி ஆண்டுகளாக வடிவமைக்கப்பட்டு இன்னைக்கு மனித மூளையா வந்து நிக்குது. சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா, இரு கோளங்கள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா, 2 கோளங்களாக மூளை வந்து பிரிக்கப்படுது. ஒண்ணு வலது அரைக்கோளம், இடது அரைக்கோளம்னு. இது எல்லாருக்கும் ஹியூமன் பிரெயின்ல ஃபீமேல், மேல் யாரா இருந்தாலும் லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயின் 2மே இருக்கு. அப்போ நம்ம நெறைய செயல்பாடுகள் எதுல செஞ்சுகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இடது பக்க மூளையில தான் செஞ்சுகிட்டு இருக்கோம். இப்ப நம்ம பேசுறது இடது பக்க மூளையோட கண்ட்ரோல்ல இருக்கு. படிக்கிறது இடது பக்க மூளையோட கண்ட்ரோல்ல இருக்கு. கணக்கு போடுறது, அதாவது இந்த கால்குலேஷன் இடது பக்க மூளை கண்ட்ரோல்ல இருக்கு. அப்புறம் அந்த லாஜிக்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இடது பக்க மூளையில கண்ட்ரோல்ல இருக்கு. இதுதான் இடது பக்க மூளை. படிச்சிரும். படிச்சத அப்படியே சேகரிச்சு வச்சுக்கும். கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். லாஜிக்கா திங்க் பண்ணும். பேசும். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா, இதுல எதெல்லாம் உங்களுக்கு நெறைய உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ல உங்களுடைய உங்களுடைய ஆற்றலா இருக்கோ, அப்ப தெரிஞ்சுக்கங்க. அதெல்லாம் இடது பக்க மூளை நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்படி இந்த மாரி இருந்துச்சுன்னா, இடது பக்க மூளை அதிகமா பயன்படுத்துறீங்கன்னு அர்த்தம். ஆனா, இந்த வலது பக்க மூளை இருக்கு பார்த்தீங்களா? ரைட் பிரெயின். இதுதான் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கற்பனை, படைப்பாற்றல், அப்புறம் வந்து சிந்தனை திறன், அது மட்டும் இல்லாமல் நுண்ணறிவு. சரி. அது என்ன அறிவு? இது என்ன நுண்ணறிவு? அறிவு என்பது இடப்பக்க மூளையோடது. நுண்ணறிவு என்பது வலது பக்க மூளையோடது. இப்ப அறிவ நம்ம சேகரிச்சுடுறோம். புத்தகத்தின் மூலியமாக படிக்கிறோம். சில நபர்கள் பேசும் பொழுது கேட்கிறோம். இதெல்லாம் வந்து அறிவா உள்ள நம்ம திணிச்சுக்கிறோம். அதாவது கல்வி அறிவு, கல்லூரி அறிவு, அனுபவ அறிவு இதெல்லாம் நம்ம திணிச்சுக்கிறோம். இந்த அறிவெல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு இந்த அறிவெல்லாம் சேகரித்துக்கு நம்ம இடது பக்க மூளை போதும். அது சேகரிக்கும், அப்படியே பேசும், அப்படியே வாழும். ஆனால் அது நுண்ணறிவுனா இன்டெலெக்சுவல்னு சொல்லுவாங்க.
சேகரித்த அறிவை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி, சேகரித்த அறிவை என்னுடைய பாதையில் நான் வந்து பயணிக்கும் அளவுக்கு அந்த அறிவை நான் போட்டு, என்னுடைய தின வாழ்க்கையில அந்த அறிவை நான் புகுத்தி, என்ன நடக்குதுன்னு ஆராயக்கூடிய தன்மை, ஆராய்ந்து ஒரு அறிவை கொடுப்போம் இல்லையா? வேற ஒருத்தருக்கு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் நுண்ணறிவுன்னு சொல்லக்கூடிய வலது பக்க மூளையோட மிக சிறப்பான ஒரு ஆற்றல். நீங்க என்ன படிச்சாலும் அது 0. இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும்தான் அது வந்து நீங்க படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். சோ இம்ப்ளிமெண்ட் பண்ணாம நீங்க என்ன டிகிரி வாங்கி வச்சாலும் அதுக்கு நம்ம பயன்பெறாது. அப்போ அறிவு என்பது வெளியிலிருந்து எடுத்துக்கொண்டாலும் அந்த அறிவை நீங்கள் உங்கள் பாதையில் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண அது இன்டெலெக்சுவலாக நுண்ணறிவாக மாறுகிறது. அப்ப மாறும் பொழுது நீங்க சொல்லக்கூடிய கருத்து புதுசா இருக்கும். இப்ப நம்ம யாராவது ஒருத்தர் புத்தகம் படிக்கிறோம். அந்த புத்தகம் அவர் தான் எழுதியிருக்காரா? அவர் தான் எழுதினார். அவர் தான் அந்த புத்தகத்தை கிரியேட் பண்ணாரு. அது அது உண்மை. ஆனா அந்த தகவல்கள் எங்க இருந்து எடுக்கப்பட்டது? ஏற்கனவே இங்க விட்டு சென்ற தகவல்கள் இருந்து எடுக்கப்பட்டது. எதை வந்து நம்ம எடுத்து வந்தோமோ அதை இங்கேயே விட்டுடுறோம். அப்போ இப்படிதான் இந்த நூலுக்கு இந்த விஷயத்துக்கு நான் தான் சொந்தம் என்று யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. ஏன்னா அவருக்கு முன்னாடி ஒருத்தர் எழுதியிருப்பாரு. அவர் மறைஞ்சிருப்பாரு. அவரோட தகவல் எடுத்து இவர் புதுசா தொகுப்பு கொடுத்திருப்பாரு. அவர்கிட்ட படிச்சு இன்னொரு மாணவன் புதுசா ஒரு தொகுப்பு கொடுப்பான். இப்படிதான் சங்க இலக்கியங்கள்ல இருந்து இப்போ வரைக்கும் நிறைய நூல்கள் வந்துட்டு இருக்குன்னா எது எங்கிருந்து எடுக்கப்பட்டதோ அது இங்கே விடப்பட்டது. அப்ப என்னன்னா அந்த அறிவை எடுத்துக்கிட்டு நுண்ணறிவை பயன்படுத்தி நம்ம புது பாதையை பயன்படுத்துறோம். புது விஷயத்த சொல்றோம். இப்ப நான் வந்து அந்த மாதிரி எடுத்து என்னோட நுண்ணறிவுல பயன்படுத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நீங்க உள்வாக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்துல நீங்க அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு இன்டெலெக்சுவல் உருவாகும். அதுதான் இந்த நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த நுண்ணறிவை நீங்க வெளிப்படுத்தும் பொழுது மிக ஆச்சரியமான விஷயங்கள், உங்களுடைய வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கான யுக்திகள் எல்லாமே அந்த நுண்ணறிவுல வெளியே வரும். இது வந்து வலது பக்க மூளையோட முக்கியமான ஆற்றல். அதுக்கப்புறம் படைப்பாற்றல், கற்பனை ஆற்றல்லாம் வேணும் இல்லையா? அப்ப படிச்சுட்டோம். கணக்கு கால்குலேட் பண்ண தெரியுது, கணக்கு போட தெரியுது, பினான்சியலா நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ண தெரியுது, லாஜிக், இந்த பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஆனா இந்த இமேஜினேஷன், இந்த கிரியேட்டிவிட்டி, இந்த இன்ட்யூஷன் சொல்லக்கூடிய உள்ளுணர்வு, இது எல்லாம் வலது பக்க மூளையின் கண்ட்ரோல்ல இருக்கு. அதாவது படைப்பாற்றல், சிந்தனை ஆற்றல், கற்பனை ஆற்றல், ஒருங்கிணைத்தல், அதாவது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விஷயம் கொண்டு வர்றது, துண்டு துண்டாக இருக்கக்கூடிய விஷயத்தை சேர்த்து கிரியேட்டிவா ஒரு இடத்துல கொண்டு வர்றது, அப்புறம் நுண்ணறிவுன்னு சொல்லக்கூடிய இந்த இன்டெலெக்சுவல், உள்ளுணர்வுன்னு சொல்லக்கூடிய இன்ட்யூஷன், உள்ளுணர்வுன்னு சொல்லக்கூடிய இன்ட்யூஷன், எனக்கு உள்ளுக்குள்ள ஒண்ணு சொல்லுதுன்னு சொல்லுவோம்ல, அது எல்லாமே பாத்தீங்கன்னா வலது பக்க மூளையோட ஆற்றல். இப்போ இந்த இந்த திறன்கள் இல்லாமல் இந்த திறன் மட்டும் இருந்தால் நம்ம வந்து பெருசா வெற்றி பெற முடியுமானா வெற்றி பெற முடியாது. அது சராசரி மனிதனாகவே இருந்து விட்டு போய்விடுவார். அப்போ இந்த திறமை மட்டும் இருக்கு. ஆனா எனக்கு அறிவு வேணாம். இந்த திறமை மட்டும் இருக்கு. எனக்கு அறிவு வேணாம். எனக்கு லாஜிக் வேணாம். எனக்கு வந்து நான் பேச மாட்டேன். எனக்கு வந்து எனக்கு படிப்பு வேணாம். அப்படின்னு இப்படியே இருந்தோம் அப்படின்னா, இது மட்டும் இல்லாம இதுலயே இருந்தோம் அப்படின்னா கூட ஒரு சில விஷயங்கள்ல நம்ம ஜெயிக்க முடியும். ஆனா எல்லா விஷயத்திலும் ஜெயிக்க முடியாது. அப்போ இது இரண்டும் இணைந்து இந்த வலது பக்க மூளையை ஆக்டிவேட் ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இது நம்ம என்ன பண்றோமோ அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம போயிட்டே இருக்கோம். என்னன்னா, இன்னொரு விஷயம் சொல்றேன் ஐயா. நம்ம ரோல் மாடல்னு யாராவது ஒரு விஷயத்த வச்சிருப்போம். இவர் என்னுடைய முன்னோடி, இவர் என்னுடைய வழிகாட்டி, இவர் என்னுடைய குரு, இவர் என்னுடைய ஆசான், இவர் என்னுடைய கடவுள், இவர் என்னுடைய தெய்வம் அப்படின்னு நீங்க ஒருத்தரை பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. ஒரு குரு மாதிரி, ஒரு வெல்விச்சர் மாதிரி. ரோல் மாடல்னு யாரெல்லாம் உள்ள நினைக்கிறீங்களோ கண்டிப்பா நம்ம அவங்களோட ஒரு படி கூட மேல போக முடியாது. அவங்களுடைய சரிசமமான இடத்தில் கூட வந்து அமர முடியாது. அவர்களுக்கு கீழேயே தான் நம்ம இருப்போம். இதுதான் நம்ம மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய தடை இதுதான். சோ ரோல் மாடல்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அறிவு, அவர்கிட்ட இருக்கக்கூடிய திறமை, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த யுக்திகளை நம்ம கத்துக்கிட்டு அவரை விட மேல அந்த துறையில் பயணிக்கும் என்ற எண்ணம் வரணும். அதனாலதான் ரோல் மாடல் யாருமே பிக்ஸ் பண்ண சொல்ல மாட்டேன். ஏன்னா பிக்ஸ் பண்ணாங்கன்னா அவங்கள வேற அதிகமாக திங்க் பண்றதுக்கு அவங்க மனம் வராது. இப்ப கலாம் ஐயா என்னுடைய ரோல் மாடல்னு சொல்றாங்கன்னா, கலாம் ஐயா அந்த ஸ்டேஜ் கீழேயே நிக்கிறதுக்கு தான் அவன் விரும்புறான். இவ்வளவுதான் போக முடியும் அந்த கிரேடு. அவருக்கு ஈக்குவலா போறதுக்கு கூட அவன் மனம் வர மாட்டேன். இந்த இடத்துல அவன் லாக் ஆயிடுறான். ஏன்னா அவனுடைய இமேஜினேஷன், அவனுடைய படைப்பாற்றல், அவனுடைய கற்பனை திறன் எல்லாமே ஒரு கட்டத்துல நின்னு போகுது. சோ அப்போ இந்த வலது பக்க மூளையை வந்து நம்ம பாருங்க எந்த அளவுக்கு கட்டுக்குள்ள வச்சிருக்கோம். உள்ளுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். அதான் விரிவாக்கம் பண்ணல அது. இப்ப விரிவாக்கம் பண்ண ஆரம்பிச்சோம்னா மிகப்பெரிய ஒரு ஆற்றல் நமக்கு பிரதிபலிக்கும். எதுல வேணா சாதிக்க முடியும். அந்த வலது பக்க மூளையை தான். இப்ப பாருங்க இந்த ரைட் பிரெயின் ஆக்டிவேஷனுக்கு தான் நம்ம எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள். ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது பிறந்து அது எழுதுறது, அது சாப்பிடுறது எல்லாம் பாத்தீங்கன்னா லெப்ட் ஹேண்ட், இடது பக்கம் தான் பயன்படுத்தும் ஃபர்ஸ்ட். அது ஒரு சர்டைன் பீரியட் வரைக்கும் இடது பக்கம் நம்ம விட்டுட்டோம்னா அப்படியே பழகிடும். அப்போ நம்மளும் இடது பக்கத்தை தான் யூஸ் பண்ணோம், அது குழந்தைகளும் இடது பக்கம் தான் யூஸ் பண்ணும். அப்போ அந்த நேரத்தில் வலது பக்க மூளை ஆற்றல் அதிகமாக தூண்டக்கூடிய நேரத்தில் இடது பழக்கம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்ப நம்ம என்ன பண்றோம், இதை வந்து தப்பான கை, அதாவது இடது கை என்பது தப்பான கையாகவும் வலது கை என்பது நல்ல கையாகவும் நம்ம வந்து
நம்ம ஆட்கள் வந்து அப்படி பிரிச்சு லெப்ட்ல இது பண்ணக்கூடாது, ரைட்ல இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி லெப்ட்னு சொல்லி இத கெட்ட கையாக நினைக்கக்கூடிய அந்த அந்த மாதிரி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணனால நம்ம நிறைய பேர் வந்து அந்த ரைட் பிரெயின் ஆக்டிவேஷனுக்கு வந்து சில விஷயத்த நம்ம வந்து மறுத்துடுறோம், நம்மளே மறுத்துடுறோம். மறுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த வலது பக்க மூளையோட அந்த ஆற்றல் வந்து நமக்கு தெரியாம போயிடுது. இப்ப பாருங்க, ஆச்சரியம் என்னன்னா இடது பக்க மூளையை 80% மேல நாம் அனைவரும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். எவ்வளவு 80% மேல நம்ம அனைவருக்கும் லெப்ட் பிரெயின் ஆக்டிவேஷன்ல இருக்கு. இன்னைக்கு உலகத்துல இருக்க சர்வேல இது வந்து சொல்லக்கூடிய ஒரு தகவல். அப்ப இந்த ரைட் பிரெயின் எவ்வளவு ஆக்டிவேஷன்ல இருக்கு அப்படின்னு கேட்டா அது வந்து கொஞ்சம் கூட கம்பேர் பண்ண முடியல. 7 to 8% தான் சாதாரணமாவே ரைட் பிரெயினையே யூஸ் பண்றோம்ன்றாங்க. 7 to 8% ஆஃப் ரைட் பிரெயின் மட்டும் தான் நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கோமா? அப்ப இன்னும் எவ்வளவு இருக்கு பாருங்க. இப்ப 15% ஆக்டிவேட் பண்ணவங்க எல்லாம் மிகப்பெரிய ஆளுமையா இருக்காங்க. இந்த வேர்ல்டு, அதாவது உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய விஞ்ஞானிகளா இருக்கட்டும், தத்துவ மேதைகளாக இருக்கட்டும், இல்ல அறிஞர்களாக இருக்கட்டும், அறிவியல்ல மிகப்பெரிய ஆளா இருக்கட்டும், சித்தர்களாக இருக்கட்டும், இவங்க டாவின்சி போன்றவர்கள், ஐன்ஸ்டீன் போன்றவர்கள், டெஸ்லா போன்றவர்கள், மேரி கியூரி, இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா உலகத்துல யாரெல்லாம் சொசைட்டில மிகப்பெரிய ஒரு ஒரு வளர்ச்சி அடைந்து இருக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக வலது பக்க மூளையத்தின் வலது பக்க மூளையின் மகத்துவத்தை புரிந்து அதை வந்து டியூன் பண்ண ஆரம்பிச்சனாலதான் நம்மளால அந்த நிலைக்கு போக முடியும். அது பொருளாதாரமா இருந்தாலும் சரி, இல்ல சர்வீஸாக இருந்தாலும் சரி, இல்ல ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் சரி, இல்ல ரிலீஜியஸாக இருந்தாலும் சரி, அந்த உயரத்துக்கு போறோம் அப்படின்னா வலது பக்க மூளையினோட துணை இல்லாமல் போக முடியாது. அப்ப நம்ம 7-8% தான் யூஸ் பண்றோம்ன்றாங்க, அறிவாளிகளே சொல்றாங்க. அப்போ சராசரி மனிதனா இருக்கிறவங்க 5%, 6% பை பர்த் அப்ப எவ்வளவு ஆக்டிவேஷன்ல இருந்துச்சோ அதே ஆக்டிவேஷன்ல தான் இன்னி வரைக்கும் இருக்காங்க. அப்ப 15% மூளைக்கு கூட நம்ம போல, 10 கூட நம்ம கிராஸ் ஆகல அப்படின்றாங்க. சோ அந்த பெர்சன்டேஜ், அந்த மூளைய அந்த மாதிரி ஒரு ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய திங்கிங் எல்லாமே வேற மாதிரி மாறிடும். இப்ப உங்களுக்கு வந்து என்னன்னா ஐயா, அதாவது ஒரு வெள்ளை பேப்பர் மாதிரி தான் ஐயா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஒரு குழந்தை பிறக்குது என்றால் வெள்ளை காகிதமாக பிறக்குது. இப்ப நம்ம எல்லாம் பிறக்கும் போது நம்ம எல்லாம் ஒயிட் பேப்பரா தான் பிறந்திருக்கும், சரிங்களா? ஒயிட் பேப்பர் நம்ம அப்படின்னு எடுத்துக்கங்க. அப்போ முதல்ல அந்த வெள்ளை பேப்பர்ல என்ன எழுதுறாங்க அப்படின்னா தாய் வந்து சில விஷயங்கள் எழுதுறாங்க அந்த குழந்தை மேல. குழந்தைன்றது வெள்ளை காகிதம். தாய் சில விஷயம் எழுதுறாங்க, தந்தை சில விஷயம் எழுதுறாங்க, தாய் மாமன்கள் சில விஷயம் எழுதுறாங்க, தாத்தா பாட்டி சில விஷயங்கள் எழுதுறாங்க, அவங்களுடைய குடும்ப உறவுகள் சில விஷயம் எழுதுறாங்க, அவங்களுடைய கிராமமோ அவங்களுடைய அந்த சமூகமோ ஒரு விஷயத்தை எழுது. அதுக்கப்புறம் பள்ளிக்கு போகுது, ஸ்கூல்ல சில விஷயம் எழுதுறாங்க, காலேஜுக்கு போகுது, காலேஜ்ல சில விஷயம் எழுதுறாங்க, வேலைக்கு போகுது, வேலையில சில விஷயங்கள் எழுதுறாங்க. இப்படி வெள்ளை காகிதமாக இருந்த குழந்தையின் மீது இத்தனை விஷயங்கள் எழுதப்படுகிறது. இதுதான் சாதாரண பிறப்பு, எழுதப்படுகிறது. இதுக்கு வந்து எந்த ஒரு வித்தியாசமான ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு மிகப்பெரிய மாற்றம் எதுவும் நடக்கல. இது இது காமனா எழுதுது. எல்லாருமே குழந்தை பிறந்தோன்னே எல்லாம் அவங்க எழுதுறதுதான் நம்மளுடைய பதிவுலயே இருக்கும். நம்மளுடைய அதாவது என்னன்னா கேரக்டராவே மாறும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்போ கல்லூரி வரை நீங்க வேலை செய்வது வரை என்னென்னலாம் எழுதுகிறதோ அதுவாக தான் நீங்கள் செயல்பட்டு இருக்கிறீர்கள். இது சாதாரண பிறப்பு. இது தாய் தந்தையால் உருவான ஒரு பிறப்பு தான். அப்போ இதுல ஜெயிக்க முடியாது. அப்போ இந்த பேப்பர் நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பேப்பர்ல என்னென்னவோ எழுதியிருக்கு. இது நமக்கு தேவை, இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழித்து விட்டு நீங்களாக எழுதுகிறீர்கள் பாருங்களா, அதுதான் 2ஆம் பிறப்பு. அந்த 2ஆம் பிறப்பு எடுத்த அனைத்து நபர்களும் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதித்துக் கொண்டே இருப்பார்கள். சில நபர்கள் 3 பிறப்பு 4 பிறப்பு எடுக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. அப்ப இந்த 2ஆம் பிறப்பு எடுப்பது எதுலன்னா வலது பக்க மூளையின் செயல்பாட்டுல மட்டும். ஏன்னா இடது பக்கம்ன்றது ஆல்ரெடி அது இது கொடுத்துருது. இதை படி, இதை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, இது பண்ணு எல்லாமே சொல்லிடுறாங்க. அது நமக்கு கேக்குது. அது கேக்குது. ஏன்னா புத்தி இல்ல. சொன்னா கேக்குது. சோ ஆனா உனக்கு பிடிச்சது நீ பண்ண பிடிச்சது அப்படின்னாவே நம்ம ரைட் பிரெயினுக்கு போயிடுறோம். அப்ப நம்ம அதை பண்ணாம இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே நின்று அப்படியே போயிடுறோம். இது சாதாரண மனிதன். இது முதல் பிறப்பு, தாய் தந்தையரிடம் வருவது. 2ஆம் பிறப்பது நமக்குள்ளே பிறப்பது. அப்ப நமக்குள்ளே பிறக்கக்கூடிய அந்த ஆற்றல் வலது பக்க மூளைதான் மிகப்பெரிய ஒரு ஆளுமையை கொடுக்கிறது. இப்போ ஒரு லைன் இருக்கு, ஒரு லைனை படிக்கிறோம், அந்த படிச்சுட்டு அந்த லைனை அப்படியே பேசுறோம். இது வந்து இடப்பக்க மூளை போதும். நான் படிச்சுட்டேன், ஓகே, படிச்சுட்டேன்னா கட்டுரை எழுதுவாங்க இல்லையா, படிச்சுட்டு கட்டுரை எழுதுவாங்க. அந்த வார்த்தை கூட மீறாம கரெக்டா அந்த வாக்கியம் கூட மாறாமல் அதே மாதிரி எழுதி 100 மார்க் அதே மாதிரி எழுதுவாங்க. இது வந்து இடது பக்க மூளை போதும். இதுதான் வேலை செய்யும். ஆனா அந்த வலது பக்க மூளையில இருக்கவங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்து என்ன கேள்விகள் கேட்டாலும் ஒரே ஒரு வரியை படித்துவிட்டு அந்த வரியை ஒரு பேராகிராஃப், ஒரு பக்தியாக மாத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த வலது பக்க மூளை ஆக்டிவேஷன் பண்றவங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. ஒரே ஒரு வேர்டு தான், ஒரு வார்த்தை. அதனாலதான் என்னன்னா இந்த வலது பக்க மூளை யாரெல்லாம் இயக்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பெரும்பான்மையா பாத்தீங்கன்னா கலைஞர்களாக இருப்பார்கள்.
கலைஞர்களாகனா ஆர்ட்ஸ், ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்ஸ். 64 கலைகள்னு சொல்றோம் இல்லையா? பாடுறது, எழுதுறது, படிக்கிறது, பாடுறது, எழுதுறது, பேசுறது, அப்புறம் சமைக்கிறது, இல்ல ஓவியம் வரைகிறது, இசையமைப்பது, அது மாதிரி கவிதைகள் எழுதுவது, கட்டுரைகள் எழுதுவது, இல்ல வந்து புத்தகங்கள் எழுதுவது, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கற்பனை ஆற்றல் எல்லாம், இந்த இமேஜினேஷன், அந்த படைப்பாற்றல், சினிமா துறையில இருக்கக்கூடியவங்க, இல்ல வந்து அவங்களுடைய பிசினஸ்லயே சைக்காலஜிக்கல் ஹியூமன் சைக்காலஜிக்கல புரிஞ்சுக்கணும்னு விரும்புறவங்க, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திங்ஸ், அதாவது ஸ்பிரிச்சுவல். இன்னொரு விஷயம் என்னன்னா ஆன்மீகம். ஆன்மீகத்தை பற்றி என்ன, ஆன்மாவை பற்றியான என்ன, இதனா என்ன, நம்ம பிறந்து இப்படி இருக்கிறோம், இறப்புக்கு அப்புறம் எப்படி இருக்க போறோம், அடுத்த பிறப்பு, இந்த மாதிரி திங்கிங் எல்லாமே வருது தின வாழ்க்கையில அப்பப்போ யாருக்காவது வருது அப்படின்னா, இதெல்லாம் வலது பக்க மூளை கண்ட்ரோல்ல இருக்கு. இப்போ இடது பக்க மூளைன்றது இதுதான் ஓகே. பேசுறது, படிக்கிறது, லாஜிக்கா திங்க் பண்றது, கால்குலேஷன் பண்றது, இதெல்லாம் லெஃப்ட். மத்த எல்லா ஆக்டிவிட்டிஸும், இப்ப நீங்க ஒரு துறையில இருக்கீங்க, அந்த துறையிலேயே ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும், அந்த துறையிலேயே நீங்க ஏதாவது ஒண்ணு பண்றீங்க அப்படின்னா, ஒரு சாதனை படைக்கணும், யாரும் பண்ணாத நம்ம பண்ணா வலது பக்க மூளையோட துணை இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும். ஆனால் இவங்க இதுல ஸ்பெஷலிஸ்டா இருந்தாலும், மத்த அனைத்து துறைகள், எந்த துறை சம்பந்தமான கேள்விகள் கேட்டாலும் அதற்கான அடிப்படையான பதிலை தெரிந்து வைத்தவர்கள் யாரா இருப்பாங்கன்னா, வலது பக்க மூளை ஆக்டிவேட்ல இருக்கிறவங்க மட்டும்தான் இருக்க முடியும். சோ அப்போ இந்த 7 to 8% இருக்கிறத 10%, 11%, 12% நம்ம டியூன் பண்ண ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய வலது பக்கம் மூளையில இருக்கக்கூடிய நியூரான்ஸ் எல்லாம் இயங்க ஆரம்பிக்கும். அப்போ இதோட துணை அதிகமாயிருச்சுன்னா, இந்த லெஃப்ட் பிரெயின்ல என்னெல்லாம் நமக்கு எடுத்து வச்சிருக்கோமோ அறிவு, அதை விசாலமாக்கும். அந்த அறிவை பன்மடங்காக பெருக்கும். அந்த அறிவை பல துறைகளில் வந்து நம்ம போடுறதுக்கான ஒரு விஷயம் கிடைக்கும். இவங்களுடைய சிந்திக்க யுனிக்கா திங்க் பண்ணுவாங்க. இப்போ 10 பேர் இருக்காங்க. ஒவ்வொரு ஊர்ல இருந்து ஒரு டிஃபரண்டான ஆள கொண்டு வரோம்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு ஊர்ல இருந்து வித்தியாசமான ஒரு ஆசாமிய கொண்டு வரும். அது மாதிரி 10 ஆசாமிய கொண்டு வந்திருக்கோம். 10 ஊர்ல இருந்து வித்தியாசமான ஆட்கள். இந்த 10லயும் வித்தியாசமா இருப்போம் பாத்தீங்களா? அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரைட் பிரெயினோட துணையோட தான் நடக்கும். சோ இப்ப இந்த ரைட் பிரெயின் ஆக்டிவேஷனுக்கு நம்ம முன்னோர்கள் என்னென்னலாம் பண்ணாங்கன்னா, நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. ஆனா அது இதுக்காக தான் பண்ணார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க ரிலிஜியஸ்ல இருக்கவங்க கூட நீங்க சும்மா ஜஸ்ட் கேட்டுக்குங்க. இப்ப இந்த மணி அடிக்கிறது, தீவார்த்தம் காட்டுறது, தட்டு காட்டுறது, மணி அடிக்கிறதுல இது ஒரு செய்கை, இது ஒரு செய்கை. இது பாருங்க, இது ஒரு இப்படி, இது இப்படி. அப்போ ஏன் இப்படி 2த்துலயும் பண்றோம்? அப்புறம் இப்படி இப்படி ஒரு ஒரு சைடு தான் அடிக்கிறோம். ஒரு கையோட ஆக்ஷன் நம்ம விட்டுறோம். இந்த இந்த முறை என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுடைய வலது பக்க மூளையும், உங்க இடது பக்க மூளையும் ஒரே நேரத்துல ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு மிக உன்னதமான ஒரு 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 எக்ஸர்சைஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். இது ஒரு ஆக்ஷன் பண்ணுது, இது ஒரு ஆக்ஷன் பண்ணுது. நீங்க இந்த 2 கையும் ஒரே பக்கம் சுத்துறீங்க. இந்த 2 கையும் ஒரு பக்கம் இல்லாம இன்னொரு பக்கம் மாத்தி மாத்தி சுத்தி பாருங்க. இதெல்லாம் வந்து உங்களோட ரைட் அண்ட் லெஃப்ட் பிரெயின் 2த்தையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இது 1. 2வது பாத்தீங்கன்னா, உங்க கண்களால, இது நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ காதுகளால் கேட்கப்படக்கூடிய அனைத்து விஷயமும் பாத்தீங்கன்னா, எளிதா எதுக்குள்ள போய் டிராவல் ஆகும் அப்படின்னா, லெஃப்ட் பிரெயின்குள்ள போய் டிராவல் ஆகும். ஆனால் கண்களால் பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களும், அதாவது கண்களால் பார்க்கக்கூடிய காம்ப்ளிகேட்டடான, அதாவது சித்திரங்கள், குறியீடுகள், ஓவியங்கள், இதெல்லாம் வந்து கண்கள்ல பார்க்கக்கூடியது ஈஸியா என்ன ஆகும்னா ரைட் பிரெயின்ல போய் பதிவாகும். சரி. இப்போ இந்த மனிதனுடைய ஆரோக்கியம், மனிதனுடைய மூளை, அதோட வளர்ச்சி, இது எல்லாத்தையுமே காரணமாக கொண்டுதான் நம்ம முன்னோர்கள் இந்த ஆலயங்கள் அமைச்சதுல வந்து மனிதனுடைய ஆரோக்கியத்திற்காக தான் அந்த ஆலயங்களை நிறுவுவாங்க. ஆலயங்கள்ன்றது மிகப்பெரிய, உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆலயங்கள்ன்றது மிகப்பெரிய ஒரு இடம். இந்த ஆலயத்துல எதற்கு இவ்வளவு சிற்பங்களும், எதற்கு இவ்வளவு வந்து ஓவியங்களும், எதற்கு இவ்வளவு வந்து குறியீட்டுகளையும் உருவாக்கினார்கள் என்றால், அது சும்மா நம்ம வேடிக்கை பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல. நம்ம என்ன பண்றோம்னா, ஆலயம் என்பது மிக பெருசு. ஆனா கருவறை என்பது ஒரே ஒரு இடம் தான். நம்ம என்ன பண்றோம், எல்லாரும் நேரடியாக கருவறைக்கு போயிட்டு, கருவறையில உங்களோட பிரார்த்தனையை முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு வந்துருவீங்க. ஆனால் அந்த ஆலயங்கள் சுத்தி ஆயிரக்கணக்கான சிற்பங்கள், ஆயிரக்கணக்கான ஓவியங்கள் வடிவமைச்சிருக்காங்க. இங்க செவுத்துல பார்த்தா இருக்கும், தூண்ல பார்த்தா இருக்கும், விமானம் சொல்லக்கூடிய சீலிங்ல பார்த்தா இருக்கும், தரையில பார்த்தா இருக்கும், படி ஏறும்போது படிக்கல்ல பார்த்தீங்கன்னா 2 பக்கம் இருக்கும். இவ்வளவு சித்திரங்கள், இவ்வளவு குறியீடுகளை ஏன் வரைஞ்சு வச்சாங்க? ஆயிரக்கணக்குல ஏன் வரைய வச்சாங்க? லட்சக்கணக்குல ஏன் வரைஞ்சாங்க? பல ஆயிரக்கணக்குல ஏன் கட்டிட்டு இருந்தாங்க அது அப்படின்னா, இது எதன் அடிப்படையிலனா, ஒவ்வொரு முறையும் உங்கள் சித்திரங்களையும், குறியீடுகளையும் பார்க்க பார்க்க உங்களுடைய வலது பக்க மூளை ஆக்டிவேட் ஆகும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, அந்த இடத்த வெறும் குங்குமமும், திருநூறும் கொட்டக்கூடிய ஒரு இடமா வச்சுக்கிட்டு, நம்ம அந்த சித்திரங்களை யாருமே பார்க்கறது இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த சித்திரங்களை நீங்க ஒரு முறை பார்க்கும் பொழுதும், திருப்பி திருப்பி புதுசா தோணும். எந்த ஒரு சித்திரத்தை, எந்த ஒரு ஓவியத்தை பார்க்கும் பொழுது, எப்போது பார்க்கும் பொழுது ஒரு மனம் ஒரு ரிஃப்ரெஷ்ஷா தெரியுதோ,
எப்போது பார்க்கும் போதெல்லாம் மூளை வந்து புதுசா பார்க்குதோ அப்போனா உங்க ரைட் பிரெயின் கரெக்டா ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ரைட் பிரெயினுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ அந்த குறியீடுகளை பயன்படுத்தாத நாடுகள் கிடையாது. குறியீடுகளை பயன்படுத்தாத மதங்கள் கிடையாது. நீங்க உலகத்துல எந்த மதத்தை வேணா எடுத்துக்கங்க. எல்லா மதங்களும் ஒரு தனிப்பட்ட சிம்பிள்ஸ் வச்சிருக்காங்க, குறியீடுகள் வச்சிருக்காங்க. அந்த சிம்பிள்ஸ வந்து அவங்களுடைய தின வாழ்க்கையில பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. சோ இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்களேன். இப்ப ஸ்வஸ்திக் சிம்பிள் இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸ்வஸ்திக்னு சொல்லக்கூடிய அந்த சிவப்பு கலர்ல இப்படி நம்ம வரைஞ்சிருப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு ஹோலிஸ்டிக் சிம்பிள்னு சொல்லுவாங்க. உலக ஆன்மீக சின்னங்கள்ல இது ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த ஸ்வஸ்திக் சின்னம் யாருக்கு சொந்தம்? இந்த ஸ்வஸ்திக் சின்னம் எங்களுடையது, இந்த ஸ்வஸ்திக் சின்னம் எங்களுடையது, எங்க நாட்டோடையதுன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள்லாம் உருவாச்சு. ஆனா இந்த ஸ்வஸ்திக் சின்னம் என்பது த வேர்ல்டு காமன் ஹோலிஸ்டிக் சிம்பிள். சரிங்களா? இது வந்து நம்ம நாட்டிலேயே நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க, பிற நாடுகளும் யூஸ் பண்ணாங்க. சரி, இதுல என்ன இருக்கு? இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, அவ்வளவுதான். இது எதுக்குங்க? இது ரைட் பிரெயின் ஆக்டிவேஷனுக்கான சிம்பிள்னு சொல்றாங்க. இந்த ஸ்வஸ்திக் சிம்பிளா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு ஆந்தை போன்ற ஒரு சிம்பிளா இருக்கட்டும், இல்ல ஸ்பிரிங் மாதிரி ஒரு சிம்பிள், அப்புறம் வந்து இந்த ஸ்வஸ்திக்லயே வந்து பாத்தீங்கன்னா இடப்பக்கம் ஒரு ஸ்வஸ்திக் இருக்கும். இப்படி போடுறது ஒண்ணு, இப்படி தலைகீழ இருக்கும். இந்த ஸ்வஸ்திக் வந்து ஃபீமேல் ஸ்வஸ்திக்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டீங்க. புத்தரோட சிலைகள்லாம் உத்து பாத்தீங்கன்னா, புத்தரோட சிலையில இந்த மார்புக்கு நடுவுல இந்த பகுதியில வந்து இந்த லெப்ட், அதாவது ஃபீமேல் ஸ்வஸ்திக் வரைஞ்சிருப்பாங்க. அது சும்மா இனிமேல் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இது நார்மலா இருக்கிறது மேல் ஸ்வஸ்திக், அது ஃபீமேல் ஸ்வஸ்திக். இதெல்லாம் குறியீடுகளாக வருது, சிம்பிள்ஸ். இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் நம்ம ரைட் பிரெயின் ஆக்டிவேஷனுக்கு யூஸ் பண்ணாங்கன்றாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த நாசிசம் பார்ட்டி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஹிட்லருடைய படை நாசிசம் பார்ட்டி. அந்த நாசிசம் பார்ட்டியோட கொடியோட சிம்பிளே வந்து இதுதான், ஸ்வஸ்திக் தான். சோ அதுக்காக வந்து அவரோட எங்க நாட்டு சிம்பிள்னு அவர் சொல்லிக்கலாம். ஹிந்துஸ் இங்கே நம்ம நாட்டு சிம்பிள்னு சொல்றோம். இதே நார்த் இந்தியால போனீங்கன்னா மார்வாடிஸ் எல்லாமே அது எங்களோட சிம்பிள்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களோட நோட்ல எல்லாம், அவங்களோட பில் புக்ல எல்லாம் ஒரு பில்லுலயும் பாத்தீங்கன்னா கம்பெனி லோகோ இருக்கோ இல்லையோ அந்த ஸ்வஸ்திக் சின்னம் இருக்கும். அவங்களோட வீடுகள்ல பாத்தீங்கன்னா வெளியில ஸ்வஸ்திக் சின்னம் வந்து அப்படியே வந்து செதுக்கி இருப்பாங்க. இதெல்லாம் அவங்களோடதுன்னு சொல்றாங்க. இது எங்களோடதுன்றாங்க. அது யாருக்கும் கிடையாது. அது வேர்ல்டு காமன் ஹோலிஸ்டிக் சிம்பிள். அதை யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அது எங்கள் சிம்பிள் ஆக்கிக்கிறாங்க. இது ரைட் பிரெயின் ஆக்டிவேஷனுக்கான சிம்பிள். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு குறியீடு, நீங்க உலகத்துல இருக்க எல்லா குறியீடுகள்லயும் உள்ள ஒரு ஸ்பெஷல் இருக்கு. இப்ப இந்த காளி யந்திரா, மகா யந்திரா, ஸ்ரீ சக்ரா, இந்த மாதிரி தகட்டுல வரையக்கூடிய அந்த ஓவியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த குறியீடுகள் இருக்கு இல்லையா, அந்த குறியீடுகள்லாம் எதை உறுதிப்படுத்துது, எதை ஆக்டிவேட் பண்ணுதுன்னா ரைட் பிரெயினை தான் ஆக்டிவேட் பண்ணுது. பட் இதெல்லாம் வந்து நீங்க எத்தனை முறை பார்த்தாலும் புதுசா பாக்குற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி பொதுவான குறியீடுகள் எல்லாமே வலது பக்கம் மொழியை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய கருவி. இது ஒரு விஷயம். சோ புதிய புதிய சித்திரங்கள், புதிய புதிய குறியீடுகள்லாம் நமக்கு விட்டு கவனிக்கணும். விட்டு கவனிச்சோம்னா ரைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். இப்ப நீங்க இந்த பேப்பர்ல, ஹிந்து பேப்பர், சாரி, இந்த இங்கிலீஷ் பேப்பர்ஸ் எல்லாம் சொடுக்குன்னு ஒரு கேம் வரும். சொடுக்கு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே. அதாவது அந்த ஜம்பிள்டா இருக்கும். அதை நம்ம நம்பர்ஸ் வச்சு இல்ல ஆல்பிபெட்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணுவோம். அந்த வேர்ட்ஸை கண்டுபிடிப்போம். இதை மட்டும் பண்ணீங்களேன், ஒரு 4 நாள் நீங்க டயர்டா இருந்தா கூட இந்த சொடுக்க மட்டும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து உலகத்துல நீங்க தான் மிக சந்தோஷமான ஆளாக உணரக்கூடிய நேரம் இந்த சொடுக்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த அந்த பசில வந்து சால்வ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த பசில்ஸ் ஃபுல்லா சால்வேஷனுக்கு எந்த பிரெயின் ஆக்டிவேட் ஆகுதுன்னா ரைட் பிரெயின் தான் ஆக்டிவேட். அது முடிச்ச உடனே ஒரு தெம்பு கிடைக்கும் பாருங்க உடம்புல. அதெல்லாம் வந்து இதெல்லாம் உணர்வு. இதெல்லாம் வந்து நம்ம நடைமுறையில நம்ம நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ரைட் பிரெயின் ஆக்டிவேஷனுக்காக. சோ அந்த மாதிரி ஒரு ஆற்றல், அந்த ஆளுமை நமக்கு, இதெல்லாம் சின்ன சின்ன பிராக்டிஸ். சோ அது இல்லாம பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து இந்த பார்க்ல வாக்கிங் போறீங்க, இல்ல உங்க வீட்டுல வாக்கிங் போறீங்க உள்ள அப்படின்னா எல்லாரும் வந்து நார்மல் வாக்கிங் போவோம். இதே அந்த வாக்கிங்க ரிவர்ஸா போங்களேன், சும்மா கொஞ்சம் அலர்ட்டா, கொஞ்சம் அவேர்னஸா ரிவர்ஸ்ல போங்க. ஒரு ஒரு 15-20 ஸ்டெப் ரிவர்ஸ்ல போங்க. அப்போ உங்களுடைய ரைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆக தொடங்கும். ஏன்னா அது அது பயங்கரமா சிந்திக்கும். அந்த ரிவர்ஸ்ல போகும்போது சும்மா கிடையாது, பயங்கரமா சிந்திக்கும் அந்த ரைட் பிரெயின் வந்து. சோ நார்மல் வாக்கிங்ன்றது அது வேற. ரிவர்ஸ்ல போனா அது வந்து ரைட் பிரெயின் ஆக்டிவேஷனுக்கான ஒரு பழக்கம். இடது கை பழக்கம். சரிங்களா? இப்ப நம்ம பெருசாயிட்டோம். இப்ப நமக்கு ஒண்ணும் இல்ல. நமக்கு வந்து நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம என்ன வேலை, ஏதாவது எடுக்கணும், ஏதாவது பண்ணணும்னா லெஃப்ட் ஹேண்ட் அதிகமா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த பாடியை நீங்க இப்படி பிரிச்சீங்கன்னா ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் லெஃப்ட் சைடுல பாடியோட பார்ட்ஸ் எல்லாம் ரைட் பிரெயின்ல கண்ட்ரோல்ல இருக்கு. ரைட் சைட் பார்ட்ஸ் எல்லாம் லெஃப்ட் பிரெயினோட கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நீங்க ரைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகணும்னா அந்த லெஃப்ட் கை, லெஃப்ட் காலெல்லாம் நீங்க நிறைய யூஸ் பண்ணலாம். இப்ப தண்ணி குடிக்கிறீங்கன்னா தண்ணிய இந்த கையில இருக்கக்கூடிய எடுத்து கிளாஸ்ல எடுத்து இப்படி குடிச்சு பழகுங்க. இல்ல ஏதாவது ஒரு ஓபன் பண்றீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. இல்ல வந்து நீங்க ஏதாவது துடைக்கிறீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு என்னெல்லாம் வருமோ அதெல்லாம்
லெஃப்ட் கையை வச்சு நீங்க யூஸ் பண்ண என்ன ஆகும்னா உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து வேற மாதிரி இருக்கும். நீங்க வந்து பயன்படுத்தி பாருங்க. இதுல வந்து நம்ம ரைட்லயே நம்ம பழகிட்டோம். அதனால நமக்கு இது ஒரு பெரிய வேலையா தெரியாது. இப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணிடுவோம். ஆனா நீங்க இதே லெஃப்ட் கையில பண்ணீங்கன்னா ரைட் பிரெயின் வந்து டியூன் ஆகும். இதெல்லாம் வந்து நம்ம எப்படிதான் தொடங்கணும். இந்த ரைட் பிரெயின் ஆக்டிவேஷனுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணோம், பார்க்ல பின்னாடியே நடந்தோம். பின்னாடி எவ்வளவு முடியுதோ பின்னாடியே நடந்தோம். எல்லாருமே முன்னாடி நடப்பாங்க, நம்ம மட்டும் பின்னாடி பின்னாடி நடப்போம். கொஞ்ச தூரம் நடந்தாலும் போதும். சோ இது ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குது. இந்த சொடுக்கு விளையாடுறோம், அது ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குது. இந்த இடது கை பழக்கத்தை நம்ம வந்து யூஸ் பண்றோம். தண்ணி குடிக்கிறது, துடைக்கிறது, இந்த மாதிரி போன் பேசுறது, ஏதாவது ஒரு செய்கைகள் நம்ம எடுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு வரைகிறோம், லெஃப்ட்லயே கிறுக்குறோம், லெஃப்ட்லயே வந்து பேப்பர்ல கிறுக்குறோம். அப்போ நம்ம ஒரு ஆக்ஷன் கொடுக்குறோம். இப்ப இந்த ஆக்ஷன் கொடுக்கும்போது ரைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகுது. இப்படி பண்ணி பண்ணி என்ன ஆகுதுன்னா, இப்ப லெஃப்ட் சைட்ல நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ சாப்பிடுறது கூட ஸ்பூன்ல எல்லாம் எடுத்துட்டோம், லெஃப்ட்ல சாப்பிடுற பழகுறோம். மத்தவங்களுக்கு வந்து என்னடா அவங்க லெஃப்ட் கை யூஸ் பண்றாங்களே அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஆனால் மற்றவர்களை பற்றி ஒரு காலம் சிந்தித்து பார்க்காதீர்கள். இந்த 4 பேர் 4 விதமா ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்கன்னு நினைச்சிட்டு இருப்போம். எந்த 4 பேரும் 4 விதமா சொன்னாலும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களை பற்றி நினைப்பதற்கே அவங்களுக்கு நேரம் கிடையாது. அதனால நீங்க உங்களுடைய ரைட் பிரெயின் ஆக்டிவேட் பண்றதுக்காக நாங்க லெஃப்ட்ல சாப்பிடுறது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி உங்க ரைட் பிரெயின் டியூன் பண்ணீங்கன்னா அதுல இருக்க நியூரான்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. பல கோடி நியூரான்ஸ் ரெடியா இருக்கு அற்புதங்களை செய்யறதுக்கு. ஆனா செய்யறதுக்கான அந்த ஆக்டிவேஷனை நம்ம கொடுக்கறது கிடையாது. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். நான் சொல்றது ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ். சோ இப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா ரைட் பிரெயின் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம பாருங்க 9% 10% நம்மளுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டியே வரல, நம்மளுக்கு ஒரு இமேஜினேஷனே வரல அப்படின்னா நமக்கு ரைட் பிரெயின் ஆக்டிவேட்ல இல்லைன்னு இருக்கும். சோ அந்த மாதிரி செய்யாத செய்கைகள், அதாவது என்ன பண்ணுவோம்னா நார்மலா செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே லெஃப்ட்ல இருக்கும். அப்நார்மலா சில விஷயம் சொல்லுவோம், வித்தியாசமான கோணங்கள் சிந்திப்பது. இன்னொன்னு அங்கங்க ஒண்ணு இருக்கும். இந்த அங்கங்க ஒண்ணு வந்து இருக்கிறத கோர்க்கிறது, அதை வந்து ஒரு கோர்த்து அதை ஒரு ஃப்ளோவா சொல்றது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ரைட் பிரெயின் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ எந்த ஒரு சராசரி மனிதனுக்கும் அவனை அடுத்த நிலையில் உயர்த்தக்கூடிய மனிதனுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா, இவன் இடது பக்க மூளையை மட்டும் பயன்படுத்துகிறான், இவன் வலது பக்க மூளையை இயக்கி இடது பக்க மூளையோட இணைத்து செயல்பாட முன்னெடுக்கிறான் அப்படின்றதுதான் விஷயம். இப்ப நம்ம வந்து ரைட் பிரெயின் ஆக்டிவேஷனுக்காக தான் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். ரேகா ஐயா கூட உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது சொல்லியிருப்பாரு, இந்த ஆரா அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி நம்ம பண்ணக்கூடிய எல்லாமே வித்தியாசமானதா இருக்கும். இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க யாரெல்லாம் வித்தியாசமா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ ரைட் பிரெயின் உங்களுக்கு ஆக்டிவேட்ல இருக்குன்னு அர்த்தம். அதை நம்ம சரியா பயன்படுத்தணும், அவ்வளவுதான். இப்ப நம்ம பண்ணக்கூடிய ஆரா ப்ரெடிக்ஷனா இருக்கட்டும், நம்ம மட்டும் தான் பண்றோம் அதை. அதே மாதிரி நம்ம பண்ணக்கூடிய இந்த லோகோஸ் சொல்லக்கூடிய கஸ்டமைஸ்டு ஹியூமன் எனர்ஜி லோகோ, அதாவது ரைட் பிரெயின் ஆக்டிவேஷனுக்காக ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தனித்தனியா ஒரு சித்திரங்கள் அமைத்து கொடுக்குறோம், ஒரு குறியீடுகளை அமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம். உலகத்தில் முதல் முறையாக நம்ம தான் பண்றோம். உங்களுடைய ஆறாவோட விஷயத்தை வச்சு உங்களுக்கான இமேஜ், அந்த இமேஜை நீங்க பார்க்க 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 உங்களுடைய ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதை நான் அடிக்கடி பாக்குற மாதிரி போன்ல, மொபைல்ல, சாரி டிஸ்பிளேல, டிபில, விசிட்டிங் கார்ட்ஸ்ல, இல்ல ஒரு படமா போட்டு உங்களுடைய அலுவலகத்துல உங்க சீட்டுக்கு ஆப்போசிட்ல, இல்ல பூஜை அறையில பக்தி பண்றவங்க தான் பூஜை அறையில, இந்த மாதிரி உங்க கண் பார்வையில காரோட ஸ்டிக்கர்ஸ், உங்க உடம்புல டாட்டூஸ், எந்த ஃபார்ம்ல வேணா போட்டுக்கலாம். ஏன்னா நீங்க அடிக்கடி அதை பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய தனி மனிதன், அதாவது உங்களுக்கானது, அந்த லோகோ யாருக்கும் பயன்படுத்தாது, உங்களுக்கே பயன்படுத்தக்கூடிய இது வந்து ரைட் பிரெயின் ஆக்டிவேஷனுக்காக நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள் வரை அனைவருக்கும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இது வந்து ஆன்மா ரிலேட்டடான உங்களுக்கு எதெல்லாம் சக்தி கொடுக்குதோ அத்தனை இமேஜையும் எடுத்து இதுல வச்சிருவோம். ஆனா அது பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான அதே மாதிரி படம் நீங்க உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த படத்தை நீங்க யாருக்கும் டூப்ளிகேட் பண்ணி கொடுக்க முடியாது. சோ அந்த மாதிரி ஆறா வச்சு யூனிக் கஸ்டமைஸ் ஹியூமன் எனர்ஜி லோகோ அப்படின்றத நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது முக்கியமா எதன் அடிப்படையில நான் டிவியில சொல்லக்கூடிய ஷோஸ்ல கூட சொல்லுவேன், இது ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் ஒண்ணு, அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆறாவை வலுப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 விஷயமும் இதுல பண்ணலாம். அப்போ இப்ப பாருங்க மூளை, இப்ப நீங்க வந்து நான் உங்களை யாராவது வந்து உங்களை நீங்க நீங்க பணக்காரரா இருக்கீங்க சந்தோஷம் அப்படின்னு சொன்னா, நான்லாம் என்ன பணக்காரன், எனக்கு மேல பணக்காரனா இருக்கான், அவன் பெரிய பணக்காரன், இவன் பெரிய பணக்காரன், நம்ம காமிச்சிருவோம். இதே வந்து ஒரு முட்டாள் வந்து உங்ககிட்ட உங்களுக்கு வந்து மூளை இருக்கான்னு கேட்டா போதும், உடனே கோவம் வந்துடும். அதாவது நீங்கள் பணக்காரன் என்று சொல்லும் பொழுது என்னை விட பணக்காரன் அதிகமாக இருக்கிறான்னு நம்ம கை காமிச்சு விடுறோம். யாராவது வந்து நீங்கள் முட்டாள் என்று சொன்னால் உடனடியாக கோபம் படுறோம். அப்ப மூளைக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு பாருங்க. முட்டாள் என்ற வார்த்தையை நாம் வந்து என்ன சொல்றதுன்னா அது பெருசா நினைச்சுக்கிறோம். அப்ப முட்டாள்னா மூளை இல்லாதவனே, மூளை சரியாக பயன்படுத்தாதவனே அப்படின்ற மாதிரி அர்த்தத்துல இவ்வளவு இழுக்க நம்ம அந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்ம இழுக்காயிடுது. நம்மள ஏதாவது வந்து அவர் அக்ரிணையில திட்டின உடனே கோவம் வந்துருது. இப்போ நம்ம வந்து பன்றியே, நாயே அப்படின்னா கோவம் வந்துருது. குரங்கே அப்படின்னா கோவம் வந்துருது. அப்போ மூளைய அளவு வச்சுதான் இதெல்லாம் சொல்றோம்.
ஸோ அந்த மூளை என்பது என்ன பாருங்க, எல்லா சொத்துக்களும் நம்ம கிட்ட இருந்து போயிடும். எல்லா சொத்துக்களும் நம்ம கிட்ட இருந்து போயிடும். ஒரு காலத்துல நம்ம கிட்ட இருந்து நம்ம வீடு வராது, நம்ம கூட நம்மளுடைய பணம் வராது, நம்மளுடைய நகை வராது, வாழ்வதற்கு மட்டும்தான் அது, எல்லாம் போயிடும். ஆனால் உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய அந்த அறிவு, உங்களுடைய அந்த நுண்ணறிவு, உங்களுடைய அந்த அந்த என்னென்னலாம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பொக்கிஷமா இருக்கோ, அந்த மூளை, அந்த படிப்பு, அந்த ஆற்றல், இது யாரிடமும் போகாது. உங்களிடமே கடைசி வரை நீங்களாகவே இருப்பீங்க. அது அடுத்த ஜென்மால கேரி ஆகக்கூடிய ஒரு விஷயம். அது வேற சப்ஜெக்ட். சோ அப்ப நம்ம கிட்ட இருந்து பிரிக்காதது ஒரே விஷயம் என்னன்னா, நம்மளுடைய ஆற்றல், நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய நுண்ணறிவு, இது யாராலும் பிரிக்க முடியாது, யாராலும் உறிஞ்சி எடுக்க முடியாது. இதுதான் நம்ம கூடவே மறையக்கூடியது. அப்போ நம்ம வெளியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் நிறைய, கரெக்ட்டுங்களா? இதுல நீங்க வெளியில இன்வெஸ்ட் பண்ணணும். சில பொருட்களுக்கு வெளியில இன்வெஸ்ட் பண்ணணும், சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு. ஆனால் உங்கள் மீது நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்களோ அப்பதான் அந்த பிசினஸ் நம்ம நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக முடியும். அப்போ உங்களுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா, அதுதான் ரைட் பிரெயின் அண்ட் லெஃப்ட் பிரெயினோட மிக முக்கியமான நியூரான்ஸோட வளர்ச்சி. சில பேர் கேட்பாங்க, ஐயா ரைட் பிரெயின் ஆக்டிவேட் பண்றதுக்கு என்ன உணவு சாப்பிடலான்ட்டு. இது உணவு என்பது இது அவங்க எல்லாத்தையுமே உணவுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. சோ நம்ம அப்படிலாம் எதுவும் சஜஸ்ட் பண்றது இல்ல. சின்ன சின்ன எளிய பயிற்சிகள், அவ்வளவுதான். எளிய பயிற்சி. இப்ப நான் பேசுறேன், நான் லெஃப்ட் ஹேண்ட் ஆக்டிவேட் தான் பேசுவேன் மேக்ஸிமம் எல்லா வீடியோவும். ஏன் அப்படின்னா நான் அதை பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆரம்பத்துல இருந்து. அப்ப என்ன ஆகும்னா ரைட் பிரெயின் எனக்கு ஒரு ஆக்டிவேட்லயே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம அந்த மாதிரி பண்றோம். சோ இப்ப இந்த பாருங்க, இப்போ இடது பக்க மூளை உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு, அது புத்தி. வலது பக்க மூளைன்றது மனம். எந்த ஒரு விஷயத்தையும் பிடித்து செய்தால், எந்த ஒரு விஷயத்தையும் லவ் பண்ணி செய்தால் அந்த விஷயம் 100% சக்சஸ் கொடுக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். அது என்ன, மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் பண்ணுவோம். இப்ப மனசுக்கே பிடிக்கல அப்படின்னா அது பட்டும் தொட்டும் தொடாமலையும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்காம செய்வோம் அந்த வேலையை. அது அந்த வேலை பயனற்ற வேலையாக போய்விடும். அப்போ உங்களுக்கு மனதுக்கு பிடிக்கணும், கரெக்டுங்களா? ஒண்ணு பிடிச்சிருக்கணும், இல்லைன்னா பிடிக்கிற மாதிரி பிடிக்கிற அளவுக்கு நம்ம அதை நேசிக்க ஆரம்பிக்கணும். இல்ல அந்த நிமிஷத்துலயாவது நம்மளுடைய மைண்ட மாத்திக்கிட்டு நம்ம இதை முழுவதும் முடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு ஈடுபாட்டுக்கு வந்தாதான் அந்த வேலை 100% சக்சஸ் ஆக அமையும். அப்படி அந்த அந்த மனம் அதுல முழுவதும் ஈடுபடலை அப்படின்னா ரைட் பிரெயின் உள்ள ஈடுபடலைன்னு அர்த்தம். ஏன்னா புது சிந்தனைகள் வராது, புது கவிதைகள் வராது, புதுசா எதுவுமே தோணாது. அப்ப இவன் பண்றதே அப்படியே பண்ணுவான், அவன் பண்றதை அப்படியே பண்ணுவான். காப்பி பேஸ்ட், காப்பி பேஸ்ட், காப்பி பேஸ்ட். இப்ப பாருங்க, இன்னைக்கு காலகட்டத்துல என்ன ஆச்சுன்னா, இப்ப நாங்கெல்லாம் என்னுடைய இளமை காலத்துல எல்லாம் அப்படிலாம் இருக்கும்போது அது வரைக்கும் போன் எல்லாம் கிடையாது. போன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. டிவி மட்டும் தான் இருந்துச்சு. அதுவும் 1-2 பிராண்ட் டிவி தான் இருந்துச்சு. ஏன்னா அப்போ கம்யூனிகேஷனுக்கு வேற எந்த நெட்வொர்க்கும் இல்ல. அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட கேட்கும்போது நம்ம கொஞ்ச நாள் மூளையில ஆராய்ச்சி பண்ணணும், ஏதாவது ஆராய்ச்சி பண்ணி பேசணும், ஆராய்ச்சி பண்ணி ஏதோ ஒண்ணு செஞ்சோம். சோ அப்ப நிறைய நம்ம 2 பக்கம் மூளையும் ஆக்டிவ் ஆச்சு, நல்லா தான் ஆச்சு, இல்லன்னு நான் சொல்லல. ஆனா இன்னைக்கு அவ்வளவு டெக்னாலஜி வந்துருச்சு. இப்ப என்னன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டா உடனே டைப் பண்ணிடுறாங்க கூகுள்ல, உடனே டைப் பண்ணி ஆன்சர் கொடுத்துறாங்க. அப்ப என்னன்னா இதுக்கு லெஃப்ட் பிரெயின் போதும், ரைட் பிரெயின் தேவையே இல்லைன்னு. ரைட் பிரெயினை சுத்தமா யூஸ் பண்றது இல்லை. இன்னைக்கு சுத்தமா யூஸ் பண்றது இல்லை. இந்த ஏஐ வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுத்தமா யூஸ் பண்றது இல்லை. எது கேட்டாலும் உடனே டைப்பிங், எது கேட்டாலும் உடனே டைப்பிங். ஒரு கவிதை வேணுமா உடனே டைப்பிங், ஒரு கணக்கு வேணுமா உடனே டைப்பிங். ஒரு ஒரு பொருளுக்கு அர்த்தம், முதலாவது ஒரு பொருளுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கிறனா டிக்ஷனரி வச்சிருந்தோம். அந்த டிக்ஷனரியை தேடுவோம்ல, அது வரைக்கும் தேடுற வரைக்கும் நம்ம மூளை நல்லா வேலை செய்யும். இப்படியே பார்த்துக்கிட்டே வருவோம், இப்படியே பார்த்து ஒரு டைம் கொடுப்போம், கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் போச்சு, இதெல்லாம் போய் கண்டுபிடிப்போம் ஒரு வேர்டை. இப்போ டக்கு டக்குன்னு அடிச்சோன்னு வந்துருது. அப்போ லெஃப்ட் பிரெயின் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றதை தவிர ரைட் பிரெயின் யூஸ் பண்றது இல்லை. இதே டெக்னாலஜில என்ன பண்றோம்னா, சில பேர் சொன்னா தேடுவாங்க, அடிப்பாங்க, தேடுவாங்க, ஐயா இதான் வந்துச்சு, தேடுவாங்க, இதான் வந்துச்சு. ஆனா எனக்கு இது வருது அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்படி வருதுன்னா, தேடுதல் ஒரே ஒரு வேர்டை மட்டும் போட்டு தேடுவாங்க. இது லெஃப்ட். இதே அந்த வேர்டு எது ரிலேட்டடான விஷயமா தேடணுமோ அது அவன் மைண்ட் சிந்திச்சு அதை டைப் பண்ணும். டைப் பண்ணா இவனுக்கு வேற டீடைல் வரும். எனக்கு வந்துருச்சு, இந்த இடத்துல அவன் ரைட் பிரெயினை யூஸ் பண்றான். வெறும் டாபிக் சொன்னா அந்த டாபிக் மட்டும் போட்டுட்டு தேடுறது லெஃப்ட் பிரெயின். அந்த டாபிக் நம்ம எது விஷயமா தேடுறோம் அப்படின்றத சேர்த்து வித் ஆண்ட் ஆரா என்ன என்ன ஆட் பண்ணுமோ ஆட் பண்ணிட்டு போடும்போது ஒரு ஒரு ஃபீட்பேக் வருது. இது ரைட் பிரெயின் துணையோட தான். இப்ப வர நீ எல்லாரும் மொபைல் போன் யூஸ் பண்றோம். ஸோ நீங்க எப்படி எப்படி போடுறது, எப்படி போடக்கூடாது அப்படின்ற டைப்பிங் கூட உங்களோட லெஃப்ட் பிரெயின் வேலை செய்தா, உங்க ரைட் பிரெயின் வேலை செய்தா. இப்ப நீங்க ஏதாவது எந்த ஒரு விஷயம் நீங்க சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. நார்மலா இருக்க மனிதன் நீங்க எப்பவும் ட்ரை பண்றாம ட்ரை பண்ணுங்க. அது கூட சில விஷயம் ஆட் பண்ணுங்க. ஓ இப்படி தேடினா என்ன அப்படின்னு நீங்க அந்த இடத்துல யோசிச்சுட்டு பாருங்க. அந்த யோசிச்சு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்ல ஒரு ஃபீட்பேக் கொடுக்குது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் தேவை. அதனால இந்த காலத்து குழந்தைங்களுக்கு நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு போட்டு பாத்துக்குதுங்க. அந்த சாய்ஸை உருவாக்காம கொஞ்ச நேரம் சிந்திக்கிறதுக்கு கூடிய, கொஞ்ச நேரம் சிந்திச்சு சொல்லு, அதுக்கப்புறம் தெரியலன்னா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது
அது சில விஷயத்த சிந்திக்க ஆரம்பிக்கும் போதுதான் படைப்பாற்றல் இமேஜினேஷன்லாம் ரைட் பிரெயின்ல தான் வரும். போன்ல அடங்கினதுனால ரைட் பிரெயின்ல வராம போகுது. அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா புத்திக்கு மட்டுமே இருக்கிறாங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயம் புத்திக்கு தான். படிக்கிறது புத்திக்கு, கல்யாணம் பண்றது புத்திக்கு, கார் வாங்குறது புத்திக்கு, சொத்து வாங்குறது புத்திக்கு, நண்பர்களை தேர்வு செய்யறது புத்திக்கு, மாப்பிள்ளைய தேர்வு செய்யறது, பொண்ணை தேர்வு செய்யறது புத்திக்கு. ஒரு அம்மா என்கிட்ட கேக்குறாங்க, என்னுடைய வாடிக்கையாளர், அவங்களுடைய சொந்தக்கார பெண், அந்த அம்மா கேக்குறாங்க, ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி, ஐயா நான் திருமணம் பண்ணணும்னு நான் விருப்பத்துல இருக்கேன். சரிம்மா, திருமண வயது வந்துருச்சு, அதனால வந்து நான் மாப்பிள்ளை தேடுறேன்னாங்க என்கிட்ட. சரி சொல்லுமா அப்படின்னு. எனக்கு வந்து நீ என்னம்மா பண்ற? நான் வந்து ஆப்பிள்ல இருக்க ஆப்பிள் நிறுவனத்துல வேலை பார்க்குறேன். சரிம்மா, நான் மாப்பிள்ளை தேடுறேன். ஓகேம்மா, என்ன மாதிரி வேணுமா? எனக்கு மைக்ரோசாஃப்ட் இல்லைன்னா விண்டோஸ். ஸோ இந்த கம்பெனில இருக்க மாப்பிள்ளை தான் வேணும்னு கேக்குறாங்க. இந்த அம்மா ஆப்பிள்ல வேலை செய்யறாங்க. அந்த ஆப்பிள் நிறுவனத்துக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய நிறுவனத்துல தான் மாப்பிள்ளை வேணும்ன்றாங்க. மாப்பிள்ளை இப்படி இருக்கணும், மாப்பிள்ளை இப்படி இருக்கணும், அதெல்லாம் சொல்லல. பாருங்க, நான் ஆப்பிள் கம்பெனில வேலை செய்யறேன். அவர் மைக்ரோசாஃப்ட்லயோ இல்ல அதோட உயர்வான கம்பெனில வேலை செய்யற மாப்பிள்ளை தான் வேணும்னு கேக்குறாங்க. இப்ப இது எப்படி தேடுறாங்கன்னா, புத்தியின் அடிப்படையில தேடுறாங்க. புத்தியின் அடிப்படையில தான். இப்ப படிக்க வைக்கிறோம். படிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்றோம்? நம்ம பாத்தீங்க இன்னைக்கு எந்த படிப்பு அதிகமா, எந்த துறையில அதிகமா வேலை வாய்ப்புகள் இருக்கோ அந்த துறை தான் நிறைய விளம்பரம் வரும். அப்படிதான் இன்ஜினியரிங் இதெல்லாம் செலக்ட் பண்ணது என்னன்னா புத்தி தான். இதுல போ நீ நல்லா சம்பாதிப்ப, இதுல போ நீ நல்லா சம்பாதிப்ப, மருத்துவத்துல போ நல்லா சம்பாதிப்ப. இப்ப இந்த சம்பாதிப்பது துறை இதெல்லாம் செலக்ட் பண்றது எல்லாமே லெஃப்ட் தான், புத்தி தான். ஆனா மனதுக்கு பிடிச்சதை அப்படியே விட்டுறோம். ரைட் பிரெயினுக்கு கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது. அப்படி போய் என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம புத்திக்கு போய் இன்னைக்கு புத்தி சுவாதனம் இல்லாத ஒரு பித்த பிரம்மையோட நிலைமைக்கு வந்து நிறைய நபர்கள் ஆளாயிருக்காங்க. பெண்கள்ல இருந்து ஆண்கள்ல இருந்து. இப்போ வந்து ஒரு திருமணம் நடக்குதுன்னா திருமணம் மாப்பிள்ளை ஓகே ரைட்டு, இவ்வளவு சம்பளம் வாங்கணும், ஒரு வீடு இருந்துச்சு இப்ப 2 வீடு, இந்த மாதிரி சில கேட்டகரியில இப்படி பிக்ஸ் பண்றாங்கன்னா இதெல்லாம் புத்திக்கு பிக்ஸ் பண்றாங்க. இதை மனதுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்காதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. ஆனா சில நபர்கள் மனதுக்கு பிடிச்சிருக்கும், அவங்க நீ என்ன வேணா கொண்டு வா, நீ கொண்டு வராம போ இப்படின்னு சொல்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மனதுக்கு பிடிச்சவங்க. சரிங்களா, ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றவங்க மனதுக்கு பிடிச்சவங்க. ஆனா மேஜர் தேர்வு வந்து இடப்பக்க மூளை தான் இன்னி வரைக்கும் பயன்பாட்டுல இருக்கு. வலது பக்க மூளைக்கு கொஞ்சம் கூட அவங்க வந்து சிந்திக்கிறதே கிடையாது. சித்த பெருமக்கள் சொல்றாங்க, சித்தர்கள் வந்து 15% ஆனவங்க சித்தர்கள்ன்றாங்க. அவ பாருங்க, அந்த ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் அணுவுக்கு அணுவாக மாறினவங்க, கூடு விட்டு கூடு பாய்ந்தவர்கள், விமானத்தில் பறந்தவர்கள், அதாவது என்ன சொல்றது, பல பரிணாமங்கள்ல பூமியில நிகழக்கூடியது, கிரகங்கள்ல நிகழக்கூடியது, நட்சத்திரங்கள் நிகழக்கூடியது, அதே மாதிரி இந்த பேரிடர்கள் சொல்லக்கூடிய சுனாமி, பூகம்பம், இது எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அறியக்கூடிய ஆற்றல் எல்லாமே நமக்குள்ள இருக்கு. ஒரு மனிதனுக்குள்ள இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்போ ஓரறிவு முதல் 6 அறிவு இருக்க மனிதன் நம்ம 6 அறிவு மனிதன், ஓரறிவுல இருந்து வந்துச்சு 6 அறிவு மனிதன் ஆயிட்டோம். ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, 4 அறிவு, 5 அறிவு இருக்கக்கூடிய மிருகங்களால் உலகத்தில் நடக்கக்கூடிய இயற்கை பேரிடர்களை உணர முடியும். சுனாமி வருதுன்னா ஒரு 3-4 ஹவர்ஸ் முன்னாடி பறவைகளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருது, பன்றிகளுக்கு தெரிஞ்சிருது, ஓடி போயிடுதுங்க. இப்போ கிரகணம் ஏற்படுதுன்னா கிரகணம் ஏற்படுறதுக்கு முன்னாடி எல்லா குரங்குகளுக்கும் தெரிஞ்சிருது. அது எத்தனை மரத்துல எத்தனை குகையில இருந்தாலும் எல்லாம் ஓடி வந்து ஒரே குரூப்பா, அந்த குரங்குகள் கூட்டம் மொத்தம் ஓடி வந்து ஒரே குரூப்பா உட்கார்ந்துகிட்டு ஒரு அசைவு இல்லாம இப்படியே சைலண்டா, குரங்கால சைலண்டா உட்கார்ந்து பாத்தீங்களா? இருக்காது. ஆனால் கிரகணம் ஏற்படுவதற்கு முன்னாடி ஒரு 1/2 1 ஹவருக்கு முன்னாடி மொத்த பேர் வந்து ஒண்ணா உட்கார்ந்து இப்படி அரஸ்டா இப்படியே இருப்பாங்க. கிரகணம் முடிய வரைக்கும் ஒரு சவுண்ட் அங்க பார்க்க முடியாது. இத முன்னாடியே உணர்ந்துடுறாங்க. அப்போ ஓரறிவுல இருந்து 5 அறிவு இருக்கக்கூடிய அனைத்து விலங்குகளும் ஏதாவது இயற்கையாக நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் முன்னாடியே அறியக்கூடிய ஆற்றல் பிரபஞ்சம் வழங்கி இருக்கிறது. அப்போ 1ல இருந்து 5க்குள்ள இருக்கு அப்படின்னா 6ஆம் அறிவு படித்த மனிதனுக்கு இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேள்வி கேட்டால் கண்டிப்பாக 100% அந்த 5 அறிவு விலங்கை விட நம்மளால் இந்த விஷயத்தை கிரகிக்க முடியும். அதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா நம்ம வலது பக்கோட நியூரான்ஸோட ஆற்றல் நமக்கு தேவை, உணரக்கூடிய தன்மை நமக்கு தேவை. அதுதான் உள்ளுணர்வு இருக்கிறது, இன்டியூஷன் சொல்லுவோம் இல்லையா? இந்த உள்ளுணர்வு வலது பக்க மூளை கண்ட்ரோல்ல தான் இருக்கு. லெஃப்ட் பிரெயின்ல இருக்கவங்க இன்டியூஷன் எல்லாம் கிடையாது. அதை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. இன்டியூஷன் வரும், எல்லாருக்கும் வரும். ஆனால் அதை காது கொடுத்து கேட்பதில்லை. யார் ஒருவன் உள்ளுணர்வை தட்டி தட்டி கேட்கிறார்களோ, உள்ளுணர்வு தட்டும் பொழுதெல்லாம் யாரெல்லாம் கேட்கிறார்களோ, அதுதான் தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னாங்க இல்லையா? நீங்க தட்டுங்கள் திறக்கப்படும் என்றால் கதவே அல்ல, தட்டுங்கள் திறக்கப்படும். உங்களுடைய அந்த இன்டியூஷனை தட்டுங்க திறக்கும். அதுல என்ன, அது என்ன சொல்லுதோ அது கேளுங்க, நடக்கும் அப்படின்றது அதோட விஷயம். அப்ப இன்டியூஷன் சொல்லுது. இப்ப நீங்க திடீர்னு யாரை பத்தியாவது தீவிரமா யோசிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க கிட்ட நம்ம போன் வரும். அவங்கள பத்தி நம்ம யாராவது நம்ம கிட்ட அவங்கள பத்தி பேசுவாங்க. என்னங்க இப்பதாங்க அவரை பத்தி நினைச்சோம், அதுக்குள்ளயும் போன் வருது. போன் வந்தோன்னு என்ன சொல்லுவோம் எல்லாரும்? 100 வயசு, இப்பதான் நினைச்சேன் போன் அடிச்சுட்டேன் 100 வயசு இப்படி சொல்லுவோம். ஆனா அடிக்கடி அந்த நபரை நினைப்போம், ஆனா போன் வராது.
அன்னைக்கு வந்துச்சு, ஏன் ரெகுலரா நினைக்கிற, ஏன் வரல? இதுக்கு காரணம் இருக்கு. அப்ப உள்ளுணர்வு என்பது எது, நம்மளுடைய மேல் உணர்வு என்பது எது அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த உள்ளுணர்வு எப்பெல்லாம் அதிகமாக யாருக்கு உள்ளுணர்வுகள் தோன்றிக் கொண்டு இருக்கிறதோ, இன்ட்யூஷன் யாருக்கெல்லாம் தோன்றிக் கொண்டு இருக்கிறதோ, இயற்கையா எல்லாருக்கும் தோன்றும், எப்பயாவது தோன்றும். சரிங்களா? இப்ப எனக்கு ஒரு இன்ட்யூஷன் வருதுன்னா, ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை ஏதாவது இன்ட்யூஷன் எனக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. நான் இந்த துறையிலேயே இருக்கேன். அதாவது பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய துறையிலேயே இருக்கனால அப்படி வருது. ஒரு சில பேருக்கு வாரத்துக்கு ஒரு உள்ளுணர்வு வரும். ஒரு சில பேருக்கு 10 நாளைக்கு ஒரு தடவை தான் உள்ளுணர்வு ஏதாவது சொல்லும். சில பேருக்கு அடிக்கடி சொல்லும். இது இயற்கையா நடக்கும். ஆனால் இந்த ரைட் பிரெயின பத்தி தெரிஞ்சு, அதோட விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு, இந்த உள்ளுணர்வை நம்ம அதிகமா உள்ள ஆராய்ச்சி பண்ண நடக்கப் போவது, நடந்தது, நடந்து கொண்டிருக்கிறது அனைத்தும் உங்களுடைய உள்ளுணர்வுல தெரியும். உள்ளுணர்வு சொல்றது கேட்டுட்டீங்கன்னா, எல்லாத்தையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியும். வானத்தை பார்த்து நேரம் சொன்னதுல இருந்து, மழை வர போறதுன்னு சொன்னதுல இருந்து, எல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. இல்லன்னு சொல்லல. இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு மட்டும் அவ்வளவு பெரிய சக்தி? ஏனால் அவங்க வலது பக்க மூளையை அதிகமாக ஆக்டிவேட், அவங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலையோ ஆக்டிவேஷன் நடந்திருக்கு. அப்போ நிறைய பயிற்சி முறைகள் இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் முன்னோர்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க புத்தகங்கள்ல, பாடங்கள்ல. அதெல்லாம் அவங்க பயிற்சி பண்ணிருக்காங்க. சில கடினமான வேலைகள்லாம் பயிற்சி பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, உங்க ரைட் பிரெயினோட சப்போர்ட் இருக்கணும். நார்மலா சாஃப்ட் ஒர்க் பண்றதுக்குலாம் அது பெரிய சப்போர்ட் கிடையாது. பட் ஹார்ட் ஒர்க் இல்ல ஹார்ட் திங்கிங் இத பண்ணணும்னா ரைட் பிரெயின் சப்போர்ட் வேணும். இப்ப நார்மலா ஒரு புத்தகத்தை படிக்கிறோம். இதுக்கு லெஃப்ட் பிரெயின் போதும். தமிழ்ல இருக்கு அழகா, ஓகே, எல்லாமே புரியுது, ரைட். இதே வந்து ஒரு கவிதையை படிக்கிறோம், இல்ல ஒரு இலக்கியத்தை படிக்கிறோம். இப்போ வந்து திருவருப்பார் மாதிரி புத்தகங்களை படிக்கிறோம். இத திருமூலர் திருமந்திரத்தோட பாடல்கள் படிக்கிறோம். இப்ப இது மாதிரி வந்து இலக்கியம் நயத்தோட இருக்கக்கூடிய புத்தகங்கள் படிக்கும்போது லெஃப்ட் பிரெயின் வந்து அந்த அளவுக்கு வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்கும். அப்ப ரைட் பிரெயின் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆச்சுன்னா அந்த இலக்கியங்களும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அதனாலதான் சித்தர்கள் என்ன பண்ணாங்க, நிறைய விஷயங்களை வந்து வெளியில சொன்னாங்க. ஆனா பல விஷயங்களை மறைத்து விட்டார்கள். ஏனால் இதை தவறாக மனிதன் பயன்படுத்தி விடக் கூடாது என்பதற்காக நிறைய விஷயம் மறைத்து வைக்கப்பட்டது. இது ஒரு விஷயம். இன்னொன்னு என்னன்னா, மறைத்து சில சொற்களால் சொன்னார்கள். எல்லாத்தையும் மறைத்து மறைத்து சொன்னார்கள். அந்த மறைத்து சொன்னது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு ரைட் பிரெயின் வந்து ஆக்டிவேட் பண்ணிருக்கணும். இல்ல நீங்க பண்ணணும். இப்போ எல்லாம் சொல்லுவாங்க, இல்ல ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். இது எல்லாரும் சொல்லுவாங்க. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லிட்டா. அதுக்கு வந்து அர்த்தம் இப்படியே நம்ம பழகிட்டோம். அதுக்கு என்ன சொல்லப்படும்னா, நெய். என்றால் பசு, நெய் என்றால் பசு. பசுவின் நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூ நெய். பூனா பூ வரக்கூடிய நெய் வந்து தேன். அப்போ பசுவுக்கு, அதாவது நெய், பசுவின் நெய்க்கு ஒரு காலம் வந்தால் நெய், பூவின் நெய், அதாவது தேனுக்கு ஒரு காலம் வரும். இது எதுக்கு சொன்னாங்கன்னா, பாதி வயது வரைக்கும் பசு நெய் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்தது. பாதி வருடம், ஒரு 80 வயசு வாழ்றோம்னு வச்சுங்களேன், ஒரு 40 இயர்ஸ் வரைக்கும் பசு நெய், அது வரைக்கும் போலாம். ஆனால் அதுக்கு ஒரு காலம் வரும் பொழுது 40 கடந்தால் தேன் தான் உனக்கு சக்தி, தேன் தான் உனக்கு மருந்து, தேன் தான் உனக்கு வளர்ச்சின்னு சொல்லிட்டு இந்த பசுவின் நெய்க்கு ஒரு காலம் வரும் பொழுது முதுமை அடையும் போது தேனை நீ சாப்பிட்டால் உன் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இதுதான் அதோட பழமொழிக்கான அர்த்தம். இது முதுமொழிக்கான அர்த்தம். ஆனா இது நிறைய பேர் அதை படிக்கும் போதே இப்படி நினைச்சுக்கிறேன். இப்படி சொல்லி சொல்லி அப்படி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கூர்ந்து அதெல்லாம் எங்க போய் தேடுறோம், யாரு தேடுவாங்க அப்படின்னா, இந்த வித்தியாசமான விஷயங்களும் தனித்தனியா எதுக்கு இதை சொன்னாங்க, ஏன் சொன்னாங்க, இது காரணம் எல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்களா அப்படின்னு அந்த காரணங்களுக்கு உள்ள போய் காரண காரியங்களை அறிவதற்கு வலது பக்க மூளை தேவை. இல்ல சொன்னதை அப்படியே எடுத்து ஃபாலோ பண்றது இடது பக்க மூளையே போதும். எங்க அப்பா சொல்லிட்டாருப்பா, நான் ஃபாலோ பண்றேன், தாத்தா சொல்லிட்டாரு, நான் ஃபாலோ பண்றேன், ரைட். ஆனால் ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்கன்னு கேள்வி கேட்காமல் ஃபாலோ பண்றதுக்கு இடது பக்க மூளை போதும். அதுதான் 80% பேர் அப்படிதான் இருக்காங்க. ஆனால் ஏன் சொன்னார்கள், எதற்கு சொன்னார்கள், எப்போது சொன்னார்கள், எந்த காலகட்டத்தில் சொன்னார்கள், அப்ப காலகட்டங்கள் மாறும் பொழுது அத்தனையும் மாறிக்கொண்டு எல்லாத்தையும் மாறுது. அந்த காலத்துல ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அந்த காலத்துக்கு அது பொருந்தும், இந்த காலத்துக்கு அது பொருந்துமா பொருந்தாது. ஆனா எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியது வள்ளுவம், திருக்குறள் வச்சுங்க. ஆனா எல்லா காலத்துக்கும் அதை மாத்தி நம்ம பயன்படுத்தணும்ன்றது நம்ம வலது பக்க மூலையை தான் நம்ம யோசிக்கணும். அதே அந்த காலத்துல இருக்க சொல் தான், அந்த சொல்லையோ அந்த வாக்கியத்தையோ அந்த இலக்கியத்தையோ அந்த பாடலையோ அந்த மந்திரத்தையோ அந்த ஸ்லோகத்தையோ இந்த காலத்தில் நம்ம பயன்படுத்தும் பொழுது இது எப்படி எங்க பயன்படுத்தலாம், எப்படி எப்போ பயன்படுத்தலாம் அப்படின்றது சிந்திக்கணும்னா, அதை பற்றிய ஒரு தனி சிந்தனை வேணும்னா அதுக்கு ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் வேணும். அப்ப நீங்க எல்லாரும் இங்க ஒரு ப்ரொஃபஷன்ல இருப்பீங்க, இல்ல வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்ல வேலை பண்ணிட்டு இருப்பீங்க, இல்ல படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அது உங்களுடைய முக்கியமான பாதையாக இருந்தாலும் அதை அதை தவிர இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்கு, என்னென்ன விஷயங்களால் உங்களால் தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்களோ, அப்படி புது விஷயத்துக்கு உங்களோட ட்ராக்கை திருப்பும் போது ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம்
உங்களுடைய ரெகுலர் லைஃப் இல்லாம ஒரு 1 or 2 hours நீங்க வேற ஏதாவது ஒரு ஆராய்ச்சி, வேற ஏதாவது ஒரு படிப்பு, இல்ல வேற ஏதாவது ஒரு ஒரு பயிற்சி இந்த மாதிரி நீங்கள் போகும் பொழுது, வேற புது விஷயங்களை தேடும் பொழுது ரைட் பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆகும். இப்ப நான் வந்து உடல் தானே, உடல் தான் பிறப்பிலிருந்து இருந்து இறப்பு வரைக்கும் நம்மோடு தொடர்ந்து வருவது பயணிக்கக்கூடியது நம்மளுடைய உடல். இந்த உடலை பத்தி யாரை கேட்டாலும் டாக்டர்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும், வேற யாரை கேட்டாலும் தெரியாது. உடல்ல உடம்பு சரியில்லைன்னா தான் தெரியும் எந்த உறுப்பு அது என்ன பண்ணுதுன்ட்டு. ஆனா நல்லா இருக்க வரைக்கும் நம்ம அந்த உறுப்பை பத்தி கவலைப்படுறதே இல்லை. கண், காது, மூக்கெல்லாம் இருக்கு, ரைட்டு, தோல் இருக்கு, இதெல்லாம் பாக்குறோம். பளபளப்பா இருக்கா அதெல்லாம் பாக்குறோம். கண்ணுல தான் இருக்குது அவ்வளவுதான். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 12 முக்கியமான பஞ்சபூத சக்திக்கு தொடர்பான உறுப்புகள் என்ன இருக்கு, எங்க இருக்கு, அது என்ன பண்ணுது, அது என்ன பண்ணாம இருந்தா நமக்கு என்ன பிரச்சனை வரும், நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்றது, மூளைன்னா என்ன, முதுகு தண்டுவடம்னா என்ன, நவதுவாரங்கள்னா என்ன, அதோட சக்தி எதை பத்தியுமே நமக்கு உடலை பத்தியே நமக்கு தெரியாத அளவுக்கு நம்ம பிஸியா இருக்கிற மாதிரி நம்ம வந்து நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு எதெல்லாம் முக்கியமான பாதைன்னு நினைக்கிறீங்களோ அதை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய நேரங்கள்ல புது விஷயங்களை சேகரிக்க 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 வலது பக்க மூளை படுத்து விடாமல், அதாவது ஆஃப் ஆகாம ஒரு சின்ன ஒரு ட்ரிகரிங் மோட்லயே இருந்துச்சு அப்படின்னா, இந்த ட்ரிகரிங் மோடு தான் இந்த லெஃப்ட் பிரெயினோட அறிவை இணைச்சு உங்களுடைய பாதையில ஒரு புது வெளிச்சத்தை உருவாக்கும், புது ஒரு 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 யுக்தியை உருவாக்கும். என்னால முடிஞ்சது உன்னால முடியலையே, என்னால முடிஞ்சது உன்னால முடியலையே அப்படின்னு சொல்றது காரணம் என்னன்னா, இந்த வலது பக்க மூலைய ஆக்டிவேஷன் இல்லைன்னு அர்த்தம். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஐயா, இப்போ அம்பானி அம்பானி நம்ம பேசுறோம் இல்லையா, எல்லாம் பேசுறோம். பெட்ரோல் போட்டாரு, அது பண்ணாரு, இது பண்ணாரு, அம்பானி ஆயிட்டாரு. இன்னைக்கு நிறைய பேர் பெட்ரோல் போடுறாங்க, யாரும் அம்பானி ஆக முடியல. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வலது பக்க மூலையை தெரியணும். பெட்ரோல் போட்டா அம்பானி ஆயிட முடியாது, பேப்பர் வித்தா அப்துல் கலாம் ஆயிட முடியாது. சோ அதனால அந்த வலது பக்க மூலையை ஆக்டிவேட் பண்ணதான் ஒரு புது புது விஷயத்தை கொண்டு வந்தாங்க, புது புதுசா திங்க் பண்ணாங்க. அப்ப புதுசு புதுசா திங்க் பண்றதுக்கு திங்கிங் அந்த அந்த கற்பனை அப்படின்னா வலது பக்கம் இல்ல. அப்படி இருந்துச்சுன்னா நீங்க ஒரே மாதிரி மனிதனா இருக்க மாட்டீங்க, டோட்டலா மாறுவீங்க. இல்ல ஒருத்தருக்கு ஏதாவது ட்ரிகர் நடக்கும், ட்ரிகர் ஒண்ணு நம்ம சுயமா நமக்குள்ள மாத்திக்கணும், 2ஆம் பிறப்பு. இல்லையா நம்ம சில விஷயத்த கேட்டு அதன் மூலியமாக நம்ம மாத்திக்கிறோம், அது ஒரு வாய்ப்பு. இல்லையா ஏதாவது ஒரு ஒரு விபத்து, அதாவது என்னன்னா ஏதாவது ஒரு மனம் சம்பந்தமான, இல்ல நமக்கு வந்து ஒரு விரக்தி சம்பந்தமான ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், அப்ப நீங்க புதுசா ஒரு மனிதனா பிறப்பெடுப்பீங்க. இந்த மாதிரி ஆக்சிடென்டலா ஒரு பிறப்பெடுக்கலாம், இல்ல நீங்களா சுயமா ஒரு பிறப்பெடுக்கலாம், 2வது பிறப்பெடுக்கலாம். இல்ல யாராவது சொல்வதை கேட்டோ ஏதாவது ஒரு புத்தகத்தை படித்தோ அது உங்கள் ஆழ்மனதுல பதிவாகி அதுல இருந்து ஒரு பிறப்பெடுக்கலாம். அது மாதிரி ஏதாவது ஒரு வகையில் 2ஆம் பிறப்பை யாரெல்லாம் எடுக்கிறார்களோ அவர்கள் சராசரி மனிதனை விட அடுத்த நிலைக்கு போவார்கள். இப்ப ஆன்மீகம் சம்பந்தமான விஷயம் தேடுதல்ல போனா கூட அப்படியே ஆன்மீகம் அதுல என்ன புக்ல கொடுக்குறாங்க மொத்தம் அப்படியே எடுத்துட்டா அது லெஃப்ட் பிரெயின். இதோட அர்த்தம் என்ன, இதோட அழுத்தம் என்ன, இதோட ஆழம் என்ன அப்படின்னு சிந்திக்கிறவங்க புது ஆன்மீகத்தை புது பாதையை இருந்து பிரிப்பாங்க. அப்ப புது பாதையை பிரிக்கும் பொழுது என்ன ஆகும்னா ரைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். ஓ இதுக்குதான் சொன்னாங்களா, இதுதான் இந்த பழக்கமா அப்படின்னு நம்ம நம்ம முன்னோர்கள் சொன்ன அத்தனை பழக்கங்களும் ரைட் பிரெயினுக்கும் உங்களுடைய பாடியோட கண்டிஷன் ஆரோக்கியத்திற்கு மட்டும்தான் எல்லா பழக்கமும் கொண்டு வந்திருக்காங்க. தோப்பு கரணம் போடுறது எதுக்கு ஐயா, இது இது நம்ம நம்ம பக்தியா நினைக்கிறவங்க பக்தி, சரிங்களா? ஆனா இந்த தோப்பு கரணம் மிக சிறந்த எக்ஸசைஸ்ல நம்பர் 1 தான், நம்பர் 1. இன்னைக்கு எல்லா கண்ட்ரீஸ்லயும் யூஎஸ்ல எல்லாம் இதை வந்து பயிற்சியா போட்டு இதுக்கு டாலர்ஸ்ல காசு வாங்கிட்டு தோப்பு கரணம் சொல்லி தராங்க. நமக்கு இயற்கையா நம்ம மண்ணுல எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி பார்த்திருக்கோம். இந்த காதை பிடிக்கிற இந்த காதை பிடிக்கிற இந்த காதை பிடிச்சி இழுத்தா என்ன நடக்கும், இந்த காது பிடிக்கிற இடத்துல என்ன அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்கு, இது உங்களோட நினைவாற்றல், அதாவது நம்மளுடைய மெமரி சக்தியை கூட்டக்கூடிய ஒரு ஆற்றல். அதனாலதான் என்ன தப்பு பண்ணா கூட தோப்பு கரணம் போட சொல்லுவாங்க. அதை பிடிச்சி இழுத்து இழுத்து நம்ம பண்ணும் பொழுது அந்த நர்வ்ஸ் டியூன் ஆகும். இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்கு, அதனாலதான் தோடு போடுற பழக்கம் இருக்கு, நான் கூட போட்டுருக்கேன். இப்போ முன்னோர்கள் எல்லாம் தோடு போட்டாங்க, ஆணும் போட்டாங்க பெண்ணும் போட்டாங்க. அந்த இடத்துல கரெக்டா அந்த மெமரியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட்ல தான் அந்த ஓட்டை குத்துவாங்க. இப்படிதான் ஆணும் பெண்ணும் போட்டுக்கிட்டு சுத்திட்டு இருந்தோம். நம்ம ஒண்ணு போட்டிருந்தோம், அவங்க ஒண்ணு போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் நான் ஆண் ஆதிக்கம் ஏறுச்சு இல்லையா, ஆண் ஆதிக்கம் ஏறும்பொழுது நான் போடுறது நீ போடக்கூடாது, ஒண்ணு நீ போடணும் இல்ல நான் போடணும், ஒரு பெரிய சண்டை வந்து ஆண்கள் கழட்டிட்டாங்க. இங்க கழட்டிட்டு பெண்கள் போட்டுக்கோ, மெட்டி இவங்க தான் ஆண்கள் தான் மெட்டி போட்டிருந்தாங்க, அதையும் நீயும் போட்டிருந்தாங்க, நான் கழட்டிடுறேன் நீ தான் போடணும், இப்படி பண்ணி பண்ணி கடைசியில இதோட மகத்துவம் மேலை நாடுகள் வரைக்கும் போய் அங்க போய் இயர் பியர்சிங் மெத்தட் வந்து ஃபேமஸ் ஆகி இப்ப அங்க இருந்து இங்க வந்து இப்ப நம்ம ஒரு சைடுக்கு தோடு போட்டிருக்கோம் பாருங்க. இது கேட்டா வெஸ்டர்ன் கல்ச்சர். ஆக்சுவலா இங்க இருந்ததுதான் நம்ம துரத்தி அனுப்பி இப்போ ஒண்ணு எடுத்து போட்டுக்கிறோம். இப்ப 2 போடுறதுக்கு நான் யோசிக்கிறேன், 2 போட்டா நம்மள ஏதாவது கிராமத்தான் நினைச்சு போனோம்ட்டு. ஆனா இதெல்லாம் எதுக்கு, இந்த தூப்பு காரணம்லாம் எதுக்கு, மெமரி பவர், உங்களோட ரைட் பிரெயின், உங்களுடைய எல்லா ஆக்டிவேஷனுக்கு தான் அது. அது கூட எந்த அளவுக்கு வந்து காலை அமைச்சு போடணும்னு இருக்கு.
அது இல்லாம நம்ம சும்மா இப்படி தொடர்றதே இல்லை, இப்படி பண்ணிட்டு இப்படி இப்படின்றோம், அவ்வளவுதான் சொல்றோமே தவிர அதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன சொன்னாங்க, ஏன் சொன்னாங்க அப்படின்னு அவங்க தெரியல. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பழக்கம், சரிங்களா, ஏகப்பட்ட பழக்கத்தை நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்காகவும் நம்மளுடைய அறிவை மேம்படுத்துவதற்காகவும் நம்ம மூளையை டியூன் பண்றதுக்காக தான் இவ்வளவு விஷயம் எல்லாம். ஆன்மீகம் சம்பந்தமாக பண்ணக்கூடிய அத்தனை விஷயமே நம்மளுடைய மூளைக்கும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும்தான், நம்மளுடைய மனதுக்கு மட்டும்தான். வேற எந்த சயின்ஸும் கிடையாது. இந்த சயின்ஸ் தான் முக்கால்வாசி 100% இந்த சயின்ஸ் தான். நடைபாதையா பயணம் பண்ண சொன்னது, படிக்கட்டையா கீழே கீழே முருகர் சிலையை கீழே இருக்கான்னு எல்லாம் 100 அடி 200 அடி 300 அடி தூரத்துலதான். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கு சொந்தம். குமரன் எல்லா முருகரும் மலையில வச்சாங்க. கீழே வச்சா ஈஸியா கும்பிட்டு போலாம்ல, எதுக்கு 100 படி ஏறணும் 200 படி ஏறணும்? அதுலயும் சயின்ஸ் இருக்கு, சும்மா கிடையாது. இப்போ படி ஏறாம நேரா இதுல போயிடுறோம், ரோட்ல போயிடுறோம், நம்ம இதுல பழனில இதுல போயிடுறோம். அது வந்து ரொம்ப மோசம். ஏன் படி ஏறும்பொழுது என்ன நடக்குது? படி ஏறும்பொழுது என்ன நடக்குது? நீங்க படி ஏறி போயிட்டு நீங்க திருப்பி வந்துருங்களா, உங்களோட பிரச்சனை சால்வ் ஆயிடும். உங்களோட உடல்ல இருக்க பிரச்சனை சால்வ் ஆயிடும், உங்களுடைய மனதில் இருக்க பிரச்சனை சால்வ் ஆயிடும், உங்க மூச்சு மாறிடும். நீங்க ஒவ்வொரு படி ஏறும்போது அழுத்தம் பண்ணும்போது மூச்சு கலை மாறி 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 ஏடாகூடமா ஓடக்கூடிய மூச்சு கலை பேலன்ஸ் ஆயிடும். அதுக்குதான் அவ்வளவு படி வச்சது. உங்களோட எனர்ஜி அதுல கண்டுபிடிச்சிக்கலாம், சும்மா சாதாரண விஷயம் இல்லை. அப்போ உருவங்கள் ஆலயங்கள் அமைக்கப்பட்டது, கருவறைகள் அமைக்கப்பட்டது, அதுக்கு கீழே அதுல சித்திரங்கள் வரையறுக்கப்பட்டது. ஒளி, மணி சவுண்டு, அந்த மணி சவுண்டு ஒண்ணு அடிச்சிட்டோம்னா அந்த சவுண்டு கடைசி முடிய வரைக்கும் கண்ணை மூடி கேளுங்க, உங்களுடைய ஆன்மாவே ரிஃப்ரெஷ் ஆகும். அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் வரும். மணியை அடிச்சு ஒரே அடி தான் அடிக்கணும், டங்கு டங்கு டங்குன்னு அடிக்காதீங்க, ஒரே அடி அடிச்சுட்டு அந்த இறுதி வரைக்கும் அந்த ஒளியை கேளுங்கள். உங்களுக்குள்ள ஒரு நடுக்கம் ஏற்படும். இது உங்களுடைய மனதையும் உங்களுடைய மூளையையும் உங்களுடைய ஆன்மாவையும் புத்துணர்வு ஏற்படக்கூடிய ஒரு ஓசை தான் இந்த மணி. கற்பூரங்களோட வாசனையாக இருந்தாலும் பூக்களுடைய வாசனையாக இருந்தாலும் உங்களுடைய உள்ள இருக்கக்கூடிய உங்களுடைய சக்கரங்கள்ல இருந்து உங்களுடைய என்சைம்ஸ் சொல்லக்கூடிய அந்த சுரபிகள் இருக்கு, எல்லாமே சுரக்க வைக்கக்கூடிய ஒரு உன்னதமான இயற்கையான விஷயங்கள் தான். கோயில்கள் என்பது, ஆலயங்கள் என்பது வெறும் நம்ம வந்து ஆரோக்கியத்திற்காக தான். ஆரோக்கியம் தான் ஒண்ணும் கிடையாது. இது சரியா இருந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயினை கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா அது என்னன்னா உங்களோட எண்ணங்கள், அந்த சித்திரங்களை பாக்குறோம், எண்ணங்கள் நம்ம எண்ணங்களை வந்து தேவையில்லாத எண்ணங்களை குறைத்துக் கொண்டு நல்ல எண்ணங்களை டியூன் பண்ணும்பொழுது அது உங்க மூச்சாக மாறி மூச்சு பிரபஞ்சத்தோட இணைந்து பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய செய்தியை மூச்சின் மூலயமாக கொண்டு வந்து உங்களுடைய ஆரோக்கியம் எடுத்துக்கலாம். இதுதான் என்னுடைய கான்செப்ட். காற்றே கடவுள் மூச்சே தெய்வம், இதுதான் நம்மளுடைய தத்துவமே. இதுதான் காற்றே கடவுள் மூச்சே தெய்வம் தான். சோ அப்ப இதெல்லாம் வருது. ஏன் சித்திரங்களை பத்தி பேசுறோம்? நீங்க ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது உங்க மூச்சு மாறிடும், நீங்க ஒரு விஷயத்தை பார்க்கும்போது உங்களோட எண்ணம் மாறிடும். நீங்கள் சிவப்பு நிறத்தை பாருங்கள், உங்களுக்கு மனநலம் மாறிடும். ப்ளூவை பாருங்க, மனநலம் மாறிடும். கிரீன் கலரை பாருங்க, மனநலம் மாறிடும். கடல்ல போய் பார்த்தோம்னா மொத்தத்தையும் மறந்துடுவீங்க, கடல்ல பார்த்தோம்னா மனம் மாறிடும். ஒவ்வொரு நிறத்தை பார்க்கும்போது மனம் மாறும். நிறம் என்பது எதால் பார்க்கப்படுது? காதுகள், கண்களால் பார்க்கப்படுது. கண்களால் பார்க்கக்கூடியது ஈஸியா வந்து எங்க போகும்னா ரைட் பிரெயினுக்கு தான் போகும். ஓகேங்களா? ஒரு அழகான ஒரு பூவை பார்த்தோம்னா ஒரு கவிதை தோணும், நமக்கு எல்லாருக்கும் தோணும். ஒரு அழகா ஒரு குழந்தைய பார்த்தோம்னா ஒரு மனம் மாறுது. ஒரு பூவை பார்த்தோம்னா மனம் மாறிடுது. ஒரு நபரை பார்த்துடுறோம், அந்த நபர் உங்களுக்கு பிடிக்காத நபர் பார்த்தோம்னா அவ்வளவுதான், பிபி பிரஷர் இருக்கு, பார்க்க வேண்டாம், நினைச்சாவே போதும். சோ அப்ப கண்களால பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள். கண் என்பது 5 புலன்கள்ல மிக முக்கியமான புலன். கண்களை வந்து அதிகமா பயன்படுத்தக்கூடிய புலனா மாறி போச்சு இன்னைக்கு. அப்போ கண்கள் மூலயமாக பார்க்கக்கூடிய காட்சிகள் அனைத்தும் வலது பக்க மூலையில் பதிவிறக்கம் செய்யப்படும். அது ரிலேட்டடா தான் உங்க எண்ணங்கள் மாறும். உங்க எண்ணங்கள் மாறும்பொழுது அந்த நேரத்தில் எந்த மூச்சு ஓடுதோ அந்த மூச்சு தான் உங்களை வழி நடத்துகிறது. அவ்வளவுதான் ஐயா. நாம் இதுவரை நம்மளோட மூச்சு தான் வழி நடத்துது. ஆனா எல்லா ஆன்மீகம் சம்பந்தமான, ஆற்றல் சம்பந்தமான, ஆறா சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து ஃபுல்லா அறிந்து கொண்டீர்கள். ஆனால் உங்களால் மூச்சை மாற்றி அமைக்க முடியும். அப்ப உங்களால் ரைட் பிரெயினை ஈஸியா ஆக்டிவேட் பண்ண முடியும். இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வெறும் மூளையை பற்றி பேசாம எது எப்படி தொடர்புடையதுன்றதை வச்சுதான் நான் பேசுனேன். அப்போ இடது பக்க மூளையை பத்தி கவலைப்படாதீங்க, அது எல்லாருமே நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் வலது பக்க மூளையை 7% 8% கூட பயன்படுத்துவது இல்லை. அதை 10ஆக 11ஆக 12ஆக பண்ணா போதும். நீங்க 50% பண்ண முடியாது. ஒரு 12-13% நம்ம பயன்படுத்த ஆரம்பித்து விட்டோம் என்றால் கண்டிப்பாக பயங்கர சேஞ்சஸ், எல்லா விஷயத்திலும் சேஞ்சஸ் நடக்கும். அது உணர்றது, இதெல்லாம் உணர்றது சொல்றது இல்ல. நீங்க சிம்பிள் தான், வெறும் சிம்பிள். ரைட் பிரெயின் ஆக்டிவேட் பண்றதுக்கு என்னென்னலாம் இருக்கோ அதை பண்ணிட்டு பண்ணோம்னா நம்ம படிச்சு வச்சதோட இதோட சேர்ந்து, இல்ல நம்ம தொழிலோட இதோட சேர்ந்துரும், எதுலயோ இதுல சேர்ந்து புது முயற்சி, புது ஐடியா, புது பேச்சு, புது பரிணாமம், புது புது பிறப்பு எல்லாமே உருவாக ஆரம்பிச்சிடும். அப்போ ஆன்மா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சோ அந்த மாதிரி நீங்க ஒரு பயிற்சியை கொண்டு போகணும்னா இந்த வலது பக்க மூளை ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சித்திரங்களை பாருங்கள், குறியீடுகளை பாருங்கள். இல்ல உங்களுக்கான சித்திரங்கள், உங்களுக்கான குறியீடுகள் வடிவமைச்சு கொள்ளணும்னாலும்
அதை பத்தி கொஞ்சம் யோசிங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. இது ரைட் பிரெயின் சம்பந்தம் மட்டும் இல்ல, ஆன்மா, ஆன்மீகம் சார்ந்த, ஆற்றல் சார்ந்த, ஆறா சார்ந்த என்ன தகவல்கள் வேணும்னாலும் என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். அதுதான் நம்மளுடைய முழு நேர பணி. வேற எந்த தொழிலும் கிடையாது. நம்மளுடைய தொழிலே முழுக்க முழுக்க ஆறா ரிலேட்டடான விஷயங்களை வச்சுதான் பயணிச்சுட்டு இருக்கோம். சோ அப்படிதான் ஒரு நெட்வொர்க்ல தான் வந்து எனக்கு ரேகோ ஐயாவே பழக்கமானாரு. அதுக்கப்புறம் நாங்க ஒரு நெட்வொர்க் ஆயிட்டோம். அது வேற ஒரு விஷயம். அதனால இந்த வலது பக்க மூளையோட ஆற்றல் இதுதான். இந்த வலது பக்க மூளையை இன்று அடுத்த நொடியில் இருந்து நீங்கள் இயக்க ஆரம்பிக்க வேண்டும். அது நியூரான்கள் துடித்துக் கொண்டிருக்கிறது. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். மிக்க நன்றி, மகிழ்ச்சி. இது சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா ரைட் பிரெயின் சம்பந்தமாக இப்ப நீங்க கேட்கலாம், தைரியமா கேட்கலாம். அதுக்கு என்னால முடிந்த நான் பதிலை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி. அன்மியூட் பண்ணிக்கங்க. இப்ப கேக்குதாமா? ஓகே, பாபுஜி ஐயா அவர்களுக்கு நம்முடைய நன்றி. உள்ளபடியே இந்த பேச்சை முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு எல்லாரும் இருந்திருப்பார்களா என்று எனக்கு தெரியவில்லை. நானும் ஆழ்ந்து அவர் பேச்சை கேட்டிருக்கிறேன். முகம் தெரியலையா? இப்ப தெரியுதா? இன்னும் மேல வாங்க. இன்னும் தெரியல. இப்ப தெரிஞ்சிருக்க? ஓகே ஓகே ஓகே. பாபுஜி ஐயாவுடைய பேச்சை கேட்டு புரிந்து கொள்வது அவர் சாதாரண ஒன்றல்ல. எனது வலது மூளை இடது மூளை நல்லா தெரியலங்க சார். இன்னும் கொஞ்சம் மேல வரணும். ஃபேன் தான் தெரியுது. என்னது ஏன் முகமா? போதுமா? அது என்ன பார்த்தே தீரணுன்றீங்களா? இப்போ ஓகேயா? என்னப்பா ஏதாவது சொல்ல தெரியல. அதாவது நீங்க பேசுவது ஒரு இதுல பேசுறீங்க, வீடியோ ஒரு இதுல இருக்கு. அதனாலதான் உங்களோட முகம் அந்த தெரியல. அதான் என்னுடைய போன். இப்போ ஓகேயா? ஓகே 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 ஓகே. சரி, எது எப்படி இருந்தாலும் நான் பாபுஜி ஐயாவுடைய பேச்சை ரொம்ப ஆழமாக ஆர்வத்தோடு கருத்து ஊன்றி கேட்டேன். ஒவ்வொரு பேச்சும் எனக்கு என்ன பயன்படுகிறது என்பதிலே நான் மிக கவனமாக இருக்கக்கூடியவன். ஆனால் அவர்தான் மிக தெளிவாக சொன்னாரே, நாம் கேட்கின்ற ஞானம் அல்லது அறிவு, ஆற்றல் எல்லாமே இடது மூளையிலே பதிவாகி இருக்கிறது. ஆனால் வலது மூளை மிக சக்தி வாய்ந்தது, அதை பயன்படுத்துவது குறைவு என்று சொன்னீர்கள் பாபுஜி ஐயா. இன்னும் உங்களோடு நிறைய பேசி என்னுடைய அந்த ஆற்றலை வளர்ந்து கொள்ள நான் முயற்சி செய்வேன். நான் உங்களை பற்றி மக்களுக்கு, நீங்கள் இந்த தனி மனித முன்னேற்றத்துக்காக, அவருடைய வளர்ச்சிக்காக, வாழ்க்கைக்காக, தொழில் சிறப்புக்காக, அவர்கள் வெற்றிக்காக, மன அமைதிக்காக ஒரு லோகோ செய்து கொடுக்கிறீர்கள் என்று உங்களுடைய பயோடாட்டாவில் நான் பார்த்து அதை எல்லாருக்கும் நான் அனுப்பினேன். பல பேர் எனக்கு அது வேண்டும், அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், பாபுஜியோட போன் நம்பர் கொடுங்க கேட்டார்கள். நான் சொன்னேன், இல்ல, முதல்ல ஞாயிற்றுக்கிழமை பேச்சை கேளுங்க. பேச்சை கேட்டுவிட்டு உங்களுக்கு அதில் ஆர்வம் இருக்கின்ற பொழுது நீங்கள் பாபுஜி ஐயாவோட பேசலாம் என்று நான் உங்களுடைய போன் நம்பரை கொடுக்கவில்லை. ஆகவே இப்பொழுது நீங்கள் தயவுசெய்து உங்களுடைய போன் நம்பரை சேட்டிலே எழுதுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். செய்தி ஒன்று மக்கள் தெரிந்து கொள்ளட்டும். ஆர்வம் உள்ளவர்கள் உங்களை அழைத்து பேசட்டும். ஆகவே உங்களுடைய எண்களை நீங்கள் அனுப்புங்கள். ஒன்று. இரண்டாவது, மலை ஐயா இங்கே வந்து விட்டீர் என்று நினைக்கிறேன். கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்பதான் நான் வந்தேன், ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்ன. ஆகவே நீங்கள் ஏதாவது இங்கே பேச விரும்புகிறீர்களா? அல்லது இன்று பாபுஜி ஐயாவுடைய பேச்சை கேட்டவர்கள் அந்த இடது மூளை, வலது மூளை, அது சம்பந்தமாக இங்கே பேச விரும்புகின்றவர்கள் தயவுசெய்து கேள்விகள் இருந்தால் கேள்வி கேட்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிடம் நம்ம ஒதுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வணக்கம். வணக்கம் ரேகோ சார். டாக்டர் வணக்கம். வணக்கம் டாக்டர், பேசுங்க டாக்டர். வணக்கம் வணக்கம். பேசுங்க. திரு பாபுஜி அவர்கள் மிக
இன்று திரு பாபுஜி அவர்கள் மிக சிறப்பாக பேசினார்கள். சரி, அதற்கு முதலில் அவருக்கு நன்றி. எப்பொழுதுமே இந்த வலதுபுற மூளை, இடதுபுற மூளை, லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின் பத்தி நாம கல்லூரி காலத்துல நிறைய இதை பத்தி பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கேன். அப்ப நம்ம கல்லூரி காலத்துல நம்ம பார்க்கும்போது இந்த லெஃப்ட் பிரெயின் ஸ்டூடெண்ட் பெரும்பாலும் லாஜிக்கல், மேத்தமேட்டிக்கல் இந்த பிரிவில் இருப்பாங்க. அதே வேளையில ரைட் பிரெயின் ஸ்டூடெண்ட்ஸ் பெரும்பாலும் சோஷியல் சயின்ஸ் ஸ்டடீஸ்ல, இது மாதிரி சோஷியல் ஸ்டடீஸ்ல, கிரியேட்டிவ் இது மாதிரியான விஷயங்கள்ல நிறைய இருப்பாங்க. இப்போ உள்ள நீங்க பாத்தீங்களா, இந்த ஏஐ டெக்னாலஜி வந்தது, பாபுஜி சார் சொன்னாரு. அந்த ஏஐ டெக்னாலஜி இந்த ரைட் பிரெயின் வளர்ச்சியை என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் சுருக்கி கொண்டு போகுதுன்னு நான் சொல்ல போறேன். அப்படி என்னோட கருத்து அது மாதிரிதான் இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், ஏஐ வந்ததோட இன்னும் ஏற்கனவே ரைட் பிரெயின் நம்ம வெகுவாக பயன்படுத்துவது கிடையாது. இந்த ஏஐ, சேட் ஜிபிடி இதெல்லாம் வந்த பிற்பாடு இன்னும் நம்ம ரைட் பிரெயினை உபயோகிப்பவர்கள் மிக குறைவாக போகின்றார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். நன்றி சார், நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. அந்த ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் பற்றி பேசினீர்கள். நீங்கள் ஒரு கல்லூரி பேராசிரியர், ஒரு விரிவுரையாளர், அதனாலே உங்களுக்கு இதை பற்றி எல்லாம் தெரியும். எனக்கு இதையெல்லாம் புரிந்து கொள்வது என்பது அவ்வளவு சிரமமாக இருக்கிறது, கவலையாகவும் இருக்கிறது. ஆனால் வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் அதிகமாக இருக்கிறது. ஆகவே இன்று அவருடைய பேச்சினை கேட்டு இன்னும் அதை ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் அதிகமாக இருக்கிறது. இங்க வேறு யாராவது ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா அன்பான உறவுகளே? எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார். வணக்கம். கார்த்திகேயன் பேசுறேன். கார்த்திகேயன் பேசுங்க டாக்டர். இருங்க டாக்டர், கார்த்திகேயன் பேசுங்க ஐயா. இப்ப நம்ம பாபுஜி ஐயா அவர்கள் இப்ப நம்ம மாதிரி வயசானவங்க இதை கேட்கறது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனா பாபுஜி ஐயா மாதிரி பெரிய அறிஞர்களை சிறு மாணவர்களுக்கு, இப்ப எனக்கு நான் ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் நடத்துறேன்னா அது மாதிரி இருக்கு கூட்டு அழைத்து அவரை பேச வச்சோம்னா, சின்ன பிள்ளையில இருந்தே இந்த வலது மூளை அதை எப்படி ஆக்டிவேட் பண்றது இதெல்லாம் சொன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இனி வரும் ஜெனரேஷன் நம்மளோட ரொம்ப கெட்டிக்காரங்களா இருப்பாங்க. ஏற்கனவே இப்பவே இப்ப இருக்கிற ஜெனரேஷன் நமக்கு தெரியாத பல விஷயங்களை 2 வயசு பிள்ளைகள் 3 வயசு பிள்ளைகள் பண்றாங்க. அது இன்னும் ரொம்ப அதிகமா கூடும். இன்வென்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா பெருகும். இன்ட்யூஷன் நல்லா வளரும். அதனால பாபுஜி ஐயாவுக்கு எனது ஒரு சிறு வேண்டுகோள், நீங்க உங்களால முடியும் போது நீங்க சொல்லுங்க. நீங்க எப்ப ரெஸ்ட் எடுக்குமோ அப்போ நம்ம ஸ்கூல்ல ஒரு கூட்டம் மாதிரி போட்டு அதுல இதை சொல்ல சொன்னோம்னா எல்லாமே புதுசு, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால அவங்களும் அவங்களுடைய ஆற்றல் மிகவும் சிறப்பாக இருக்கும். ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஐயா போன் நம்பர் போட்டாங்க, ஆனா உடனே போயிடுச்சு. மறுபடியும் போடுங்க பாபுஜி ஐயா. பாபுஜி ஐயா மறுபடியும் போடுங்கள். இல்லையானால் கார்த்திகேயன் ஐயா நீங்கள் என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் பாபுஜி ஐயாவோட தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்திப்புகளை நீங்கள் மேம்படுத்துங்கள். நல்ல கருத்து சொன்னீர்கள். டாக்டர் பேசுங்க டாக்டர். டாக்டர் வணக்கம். இந்த பேச்சு ரொம்ப ரேஷனலா அவரு அனலைஸ் பண்ணாரு. இது வெஸ்டர்ன் கண்ட்ரியில ரொம்ப அவங்க இப்படிதான் இந்த ரேஷனலா எப்படி திங்கிங், எப்படி நாலேஜ் அக்யூமுலேஷன் எல்லாம் சொல்லுவாங்க. இன்னும் நம்ம ஜனங்களை சாஸ்திரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே, அது மேல இன்னொருத்தர் சொல்லுவாங்க இது என் தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சு. நீங்க சொல்றது வெரி ரேஷனலி அனலைஸ் பண்ணீங்க, உங்க கையில இருக்கு எதுவும் சாதிக்கிறதுன்னு. எப்படி கமெண்ட் பண்ணுவீங்க? தெய்வ பக்தியும் அப்புறம் சாஸ்திரம் எப்படி இந்தியாவில் நிறைய இருக்கு, எப்படி உங்களுக்கு என்கரேஜ் பண்றீங்க இந்த திங்கிங்? நல்ல ஒரு அருமையான ஒரு கேள்வி ஐயா. அவங்களுக்கு அந்த மாதிரி நம்பிக்கைகளும் சாஸ்திரங்களும் புராணங்களும் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. அந்த கரெக்டான விஷயம் என்ன அப்படின்றது நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இங்க இருக்கவங்க எல்லாருமே அந்த நம்பிக்கையில தான் வருவாங்க.
என்கிட்ட ப்ரெடிக்ஷன் பார்க்க வரவங்களும் அந்த நம்பிக்கையில தான் வருவாங்க. இல்லைன்னா ஏற்கனவே பார்த்து நிறைய இடத்துல பார்த்துட்டு அவங்களுக்கு எதுவும் ஒத்து வரல அப்படின்னும் போது என்கிட்ட வருவாங்க. நம்ம எப்படின்னா ஒரு விஷயத்தை ஒவ்வொரு மனிதனும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது. அப்போ ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் அந்த சாஸ்திரங்கள் ஒரு விஷயத்த வச்சு அது ஏன் உருவாக்குனாங்க, எதுக்கு உருவாக்குனாங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் கேட்டு அதுக்கான பதிலை சொல்லும் போது அவங்களுக்கு வந்து ஆழமா வந்து அதை வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு யதார்த்தமான ஒரு வார்த்தைகள்ல நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா அதை நம்ம அவங்க எடுத்துக்கிறாங்க. முன்னோர்கள் சொன்னது எல்லாமே நல்ல விஷயம் தான் ஐயா. நம்ம எப்படி எடுத்துட்டு போயிட்டோம்ன்றதுதான் விஷயம். அதாவது என்னன்னா இப்போ ராமாயணம் மகாபாரதம் 2 இருக்கு இல்லையா? இதுல என்ன சொல்லுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு வச்சுங்க. ராமாயணம் என்ன சொல்லுது, மகாபாரதம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா. ராமாயணம் முழுசா படிக்க வேணாம், மகாபாரதம் முழுசா படிக்க வேணாம், அதுக்கு பல வருஷம் எடுத்துக்க வேணாம், பல நாட்கள் எடுத்துக்க வேணாம். அடிப்படையா என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ராமாயணம் என்ன சொல்லுதுன்னா பெண்ணாசை பிடித்தால் அழிந்து போவாய்ன்னு சொல்லுது. மகாபாரதம் என்ன சொல்லுதுன்னா மண்ணாசை பிடித்தால் அழிந்து போவான்னு சொல்லுது. அவ்வளவுதான் சொல்லுது. பேசுதுதான். சரிங்களா? இது பெண்ணாசை, இது மண்ணாசை, அவ்வளவுதான். இதுக்கு நம்ம முழுவதும் ஏன்னா அதுல ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு மனம். அது ஒவ்வொரு கேரக்டரும் அதாவது இப்ப அர்ஜுனனோட மொத்த மனம், அவனுடைய மனதோட ஆசிலேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆசிலேஷன் தான் இந்த கதை. சரிங்களா? சோ அந்த மாதிரி அதுக்குள்ள அவ்வளவு சயின்ஸ் இருக்கு. ஆனா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அதை படிச்சு அதை வேற மாதிரி பயன்படுத்துறோம், வளர்க்க ஆரம்பிச்சிடறோம். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க அதை நம்ம செயல்படுத்துறது இல்லை. இதுதான் நமக்குள்ள தப்பு. எல்லா சித்தர்களையும் வணங்குறோம், எல்லா குருக்களையும் வணங்குறோம், அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க ஆனா அதை நம்ம ஃபாலோ பண்றதுக்கு தயாரா இல்லை. அப்படி அப்படி அவங்கள ஃபாலோ பண்ணணும் நம்ம. அதாவது அவங்க சொன்ன வார்த்தையை நம்ம அறிவா எடுத்துக்கிட்டு நம்ம முன்னத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சோ அந்த மாதிரி இப்ப வராங்க அப்படின்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி சாஸ்திரங்கள்ல நம்பிக்கை இருக்கவங்க வராங்கன்னா அந்த சாஸ்திரத்துல என்ன சொல்லிச்சு, ஏன் சொல்லிச்சுன்னு நான் கேள்வி கேட்பேன். அவங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுவாங்க, இல்லைன்னா நான் அதை வந்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பேன். இல்ல அவங்க கிட்ட விளக்கத்தை வாங்கி அதை பிரிச்சு இதுதான் பொருள், இதுதான் விஷயங்கள் அப்படின்னு நான் சொல்லி அவங்களுக்கு நான் ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன். இதுதான் நான் தினமும் சந்திச்சிட்டு இருக்கேன். அதனாலதான் நான் பேசுறது எல்லாமே ரொம்ப யதார்த்தமா இருக்கிறது காரணம் என்னன்னா தினமும் இது மாதிரி குறைந்தபட்சம் ஒரு 6-7 நபர்களாவது எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு சில விஷயங்கள் வந்து கேள்விகள் வரும், இல்ல சந்தேகங்கள் வரும். அதுக்கு தீர்வு கொடுத்து நம்ம எல்லாருமே சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இது ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் துணை இருந்தா மட்டும் தான் நடக்கும். நீங்களும் வந்து நல்ல ஆக்டிவேஷன் ஆயிட்டீங்க ரைட் பிரெயின்ல அப்படின்னா நீங்க அனலைஸ் பண்ணும் போது வித்தியாசமான ஒரு விஷயங்கள்லாம் அதுக்குள்ள புதைஞ்சு இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிடும். இப்ப அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். அரசனை நம்பி புருஷனை அப்படின்னா அரசனை நம்பி புருஷன் அது கிடையாது. அரசன்னா அரச மரம், புருஷன்னா புருஷன். அப்போ ஒரு பெண் கருவுற்று அந்த குழந்தை கர்ப்பப்பை ஸ்ட்ராங் ஆகி அந்த கருமுட்டைகள் நல்ல ஒரு வளர்ச்சி பெற்று ஒரு குழந்தையை பெற்று எடுப்பதற்கு புருஷன் சொல்லக்கூடிய அவர் உயிர் கொடுத்தாலும் அந்த கருவறையும் அந்த கருமுட்டையும் ஸ்ட்ராங்கா வைக்கிறதுக்கு ஒரு கேஸ் வேணும். அது ஹீலியம் என்ற ஒரு கேஸ் வேணும். அந்த இயற்கையா அந்த ஹீலியம் என்ற கேஸ், ஆக்சிஜன் கேஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய மரம் தான் அரச மரம். அப்ப என்ன பண்றாங்கன்னா நீ திருமணம் ஆன உடனே நீ அரச மரத்தை போய் சுத்தி வா அப்படின்னு சொல்றாங்கன்னா நீங்க வெறும் மரம் வச்சா சுத்த மாட்டாங்க. நீங்க எவ்வளவு அரச மரம் இருக்கு நம்ம ஊர்ல, அதெல்லாம் யாருமே சுத்துறது கிடையாது. ஆனா அதுக்கு கீழே ஒரு விநாயகருடைய படத்தை வைத்து அது பக்கத்துல இப்படி பாம்பு மாதிரி போகக்கூடிய ஒரு குண்டலி மாதிரி இருக்கும், ஒரு பாம்பு மாதிரி, அந்த ஒரு கல்வெட்டையும் விநாயகருடைய படத்தையும் கோயிலையும் சின்ன ஒரு இதையும் உருவாக்கி வைத்து விட்டார்கள். இப்ப என்ன ஆகுதுன்னா ஈஸியா வந்து அரச மரத்தை சுத்துறாங்க. அரச மரத்தை சுத்தும் பொழுது கர்ப்பப்பை ஸ்ட்ராங், யூட்டஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம் என்ன இருந்துச்சுன்னா கிளியரா இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதுவும் வேணும், புருஷனும் வேணும், இது ரெண்டும் தான் வேணும். அப்ப வெறும் அரச மரத்தை மட்டும் சுத்தினா ஒரு குழந்தை பிறக்காது. அப்போ அதனாலதான் அரசனை வந்து புருஷனை கைவிட்டுறாத அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பாருங்க, இது வந்து அர்த்தம். நீங்க வெறும் அரச மரத்தை சுத்த மாட்டாங்க, விநாயகரை சுத்த ஆரம்பிச்சேன்னா 2 பர்பஸும் முடிஞ்சு போச்சு. நமக்கு கும்பிட்ட மாதிரி ஆச்சு, நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ஹீலியம் கேஸ், அதுல அரச மரத்துல இருக்கக்கூடிய அது இலையில காத்துப்பட்டு வரக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி கேஸ் எல்லாமே நமக்கு கிடைக்குது. அதன் மூலயமா அந்த யூட்ரஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம் எதுவா இருந்தாலும் சால்வ் ஆகுது அப்படின்றது அர்த்தம். நிறைய இருக்கு ஐயா இந்த மாதிரி. இப்ப பெண்களோட மாதவிடாய் இருக்குல்லையா சுழற்சி, அந்த மாதவிடாய் சுழற்சி யாருக்குமே ஒழுங்கா இல்ல, இர்ரெகுலாரிட்டி எல்லாருக்குமே இர்ரெகுலாரிட்டி, சின்ன பசங்கள்ல இருந்து இருக்கு, மினோபஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இருக்கு. இவங்களுக்கு எல்லாம் சரியாகணும்னா ஈஸியா ஒரு டிப்ஸ் சொல்றேன் பாருங்க. அந்த மாதிரி சுழற்சி ஒழுங்கா நடக்கல, இல்ல வரல, இல்ல வந்துகிட்டே இருக்கு, இது மாதிரி இருந்துச்சுன்னா பௌர்ணமி இருக்கு இல்லையா, பௌர்ணமி நாளுக்கு முன்னாடி நாள் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் ஒரு 3 நாள் உங்க வீட்டு மொட்டை மாடியில போயிட்டு எவ்வளவு நேரம் அந்த நிலா வெளிச்சம் உங்க மேல படுற மாதிரி எவ்வளவு நேரம் உங்களால இருக்க முடியுமோ, இல்ல தூங்கிட்டு கூட வாங்க, அது மட்டும் 3 நாள் பண்ணுங்க, மென்சுரேஷன் சைக்கிள் ரெகுலாரிட்டி ஆயிடும். சரிங்களா? ஏன்னா சந்திரன்ல என்ன விஷயங்கள் நடந்தாலும் நமக்குள்ள பாதிப்பு ஏற்படும். இததான் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனாலதான் பௌர்ணமி பூஜைகள், பௌர்ணமி திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தங்கரையில ஊர் நடுவுல பௌர்ணமிக்குன்னு திருவிழா எல்லாம் ஏற்பாடு பண்ணி அதுல பெண்கள் தான் பெரும்பான்மையா வருவாங்க.
இத நான் சொல்றேன் வாங்க, உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும், எல்லாம் பௌர்ணமி அன்னைக்கு வந்து என் கூட உட்காருங்கன்னு சொன்னா யாரும் வரமாட்டாங்க. அந்த நேரத்துல தான் பூஜை திருவிழாக்கள் உண்டாக்குறாங்க. இத பார்த்தான் நம்ம மேற்கத்திய நாடுகள் பார்த்தான், என்னடா இது ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா, நைட் கிளப்னு ஒண்ணு உருவாக்கணும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல நைட் கிளப் உருவாக்குனது பெண்களுக்காக மட்டும்தான். அந்த பௌர்ணமி நாள்ல நீ ஃபுல் டே இருக்கணும். அந்த ஓப்பன் கிளப் அந்த இடத்துல நீ ஃபுல் டே இருக்கணும். பெண்களுக்காக உருவாக்கப்பட்டது மூன் லைட் கிளப்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாருமே போறான். அது எதுக்குன்னா அந்த மென்சுரேஷன் சரௌண்டிங் அந்த சம்பந்தமான விஷயங்களை இந்த பௌர்ணமி அந்த வெளிச்சம் இருக்கு இல்லையா, அந்த ஆற்றல் இருக்கு இல்லையா, அந்த வைப்ரேஷன் இருக்கியா, அது வந்து இதை வந்து ஹீல் பண்ணும். இதுக்காக தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வரும். இதை நான் இப்படி எல்லாம் சொல்லி இந்த பௌர்ணமிக்கு ஒரு எக்ஸாம்பிள், அமாவாசைக்கு ஒரு எக்ஸாம்பிள், நீங்க ஐயா கேட்ட மாதிரி சாஸ்திரங்கள்ல இருந்து வருவாங்களே எல்லாம் சொல்லி அதை புரிய வச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் ஓகே ஐயா, கரெக்ட் ஐயா, சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாடிக்கையாளர்களாவே மாத்திக்கிட்டு இருக்கோம் ஐயா. சரிங்களா? சோ ஏகப்பட்டது இருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க அப்படியே ஒரு ஃபிளைட் மோடுக்கு வந்துருவீங்க. ஃபிளைட்டா வந்துருவீங்க. ஃபிளைட் மோடுக்கு வந்தா உங்களுக்கு எதுவுமே பெருசா தெரியாது. எழுதி இருக்கிறீங்களா? புக்ஸ் ஆங்கிலத்துல எழுதி இருக்கிறீங்களா? இல்ல ஐயா, புக்ஸ் இன்னும் போடல ஐயா. நமக்கு எழுதினாலும் தமிழ்ல தான் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். அது இப்போ வாய் வழியாக நம்ம வகுப்புகள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம நிறைய வகுப்புகள் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க தொடர்புக்கு வாங்க, உங்களுக்கு என்ன மாதிரி சம்பந்தமானது வேணும்னு சொன்னா அது மட்டும் நீங்க பயிற்சி பண்ணா போதும். நல்லது நல்லது அன்பன் அவர்களே. நம்முடைய பாபுஜி ஐயா அவர்கள் நிறைவாகவே பேசி இருக்கிறார்கள். அரை மணி நேரம் நாம் அதிகமாக இன்று எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மற்றவர்கள் யாராவது பேச நினைப்பீர்களே ஆனால் பாபுஜி ஐயாவோடு நேரடியாக பேசுங்கள். அவருடைய தொலைபேசி எண்ணை அவர் இங்கே போட்டிருந்தார். வேண்டுவோர் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள், நான் கொடுக்கிறேன், நேரடியாக பேசுங்கள் என்று சொல்லி விடைபெறுவதற்கு முன்னம் வணக்கம் கூறி விடை சொல்வதற்கு முன்னம் நவனி இருக்கீங்களா? நவனி, ஒரு வார்த்தை சொல்லி முடித்து விடுங்கள். ஓகே ஓகே, ரொம்ப அற்புதமான பேச்சு பாபுஜி ஐயா அவர்களுக்கு. இந்த வந்திருந்தவர்கள் அனைவரின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ரைட் பிரெயின், லெப்ட் பிரெயின், இது வந்து எல்லா இடத்துலயும் எல்லாருமே யூஸ் பண்றாங்க. அந்த பாபுஜி ஐயா சொன்ன மாதிரி பெர்சன்டேஜ்ல தான் பிரச்சனை. அந்த பெர்சன்டேஜ் அதிகமா யூஸ் பண்றவங்க மிகப்பெரிய சாதனையாளர் ஆகுறாங்க. இன்னைக்கு வைரமுத்து கவிதை எழுதுறாரு, கண்ணதாசன் கவிதை எழுதுறாருன்னா ரைட் பிரெயின்ல இந்த சிந்தனை, அதுல ஒரு 7-8 விஷயம் நீங்க வரிசையா சொன்னீங்க. இன்டியூஷன், அப்புறம் வந்து கலைத்திறமை, கற்பனை திறமை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளவங்க எல்லாம் வந்து ரைட் பிரெயினை கொஞ்சம் கூட யூஸ் பண்றாங்க. ஆனா என்னடா ஒரு சிந்தனையே இல்லையே அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டியா அப்படின்ட்டு பல நேரங்கள்ல தப்பா ஒரு காரியத்தை செய்யறவன நம்ம திட்டுவோம். அப்போ அந்த ரைட் பிரெயினை ஆக்டிவேட் பண்றதுக்கான சில பிராக்டிஸையும் இப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்க. நாங்க மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறோம். விற்பனை துறையில நிச்சயமா எல்லா இடத்துலயும் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேசினா வேலைக்கு ஆகாது. அப்போ அந்த சிந்தனையை பயன்படுத்தி இந்த இடத்துல என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது அப்படிங்கறது சிந்திச்சு செயல்பட்டு அந்த மார்க்கெட்டிங் பண்ணா மட்டும்தான் அங்க வெற்றி கிடைக்கும். இப்போ ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் இங்க வியாபாரத்துறையில ரொம்பவும் பயன்படுது. அப்போ அந்த ரைட் பிரெயினை திடீர்னு பயன்படுத்த முடியாது, அதுக்குன்னு ஒரு பிராக்டிஸ் வேணும். அதனால பின்பக்கமா நடக்கிறது, மாடிப்படியில ஏறிட்டு பின்பக்கமா இறங்குறது, அப்புறம் அந்த கைகளை முன்னும் பின்னுமா சுத்துறது, அப்புறம் கண்களை சுழற்றுறது, இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் இருக்கு. நான் எல்லாம் வந்து என்னுடைய ட்ரைனிங்ல எல்லாம் வந்து அந்த மாதிரி பயிற்சிகள் நிறைய கொடுப்பேன். சிந்திச்சாதான் அது செய்ய முடியும். அதாவது ஒரு 20 லெட்டர்ஸ் வாக்கியங்கள் எழுதுவேன். அது எப்படி இருக்குன்னா கிரீன், ரெட், எல்லோ, ஒயிட், பிளாக் அப்படின்ட்டு ஒரு 20 வாக்கியங்கள் இருக்கும். 4 வரியில இருக்கும். ஆனா கிரீனை ப்ளூ கலர்ல எழுதியிருப்பேன், ப்ளூவை ஒயிட் கலர்ல எழுதியிருப்பேன். இந்த மாதிரி எழுதி நீங்க வந்து முதல்ல என்ன எழுதியிருக்கோ அதை வாசிக்க சொல்லுவேன், வேகமா வாசிச்சிருவாங்க. ஆனா இப்ப கலரை மட்டும் சொல்லணும் அப்படின்னா திணறுவாங்க. ஸோ வந்து அந்த சிந்திக்கும் ஆற்றலை அந்த இடத்துல கொடுக்கறதுக்கான பயிற்சி இன்னைக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல எல்லாம் கிண்டர் கார்டன்ல இருந்து இதுக்கான பயிற்சி எல்லாம் கொடுக்குறாங்க. வளரும் தலைமுறை அதுக்கு வந்து தயாராகிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் இதுக்காக சம்பிரதாயம், சாஸ்திரம் இதெல்லாம் வச்சு இந்த மனுஷனுக்கு இப்படி சொன்னாதான் புரியும், கடவுளை நம்பிட்டு இத செய்யறவன்
செஞ்சான்னா அவனுக்கு ரைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க. அந்த 2 கட்டானா இருப்பாங்க. இந்த சாஸ்திரங்களையும் நம்ப மாட்டான், சயின்ஸ் ரீதியாகவும் பொருள் தெரியாது. இந்த 2 கட்டான் தான் அதை பற்றி குழப்பிக்கிட்டு செய்யறதா வேண்டாமா அப்படின்ட்டு வாழ்க்கையில உருப்படாம போறது அந்த 2 கட்டான் தான். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து தெளிவுபடுத்தியமைக்கு பாபுஜி அவர்களுக்கு மீண்டும் நன்றி கூறி இந்த நிகழ்வை இத்தோடு முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் ஒரு பேச்சாளரோடு நாம் ஞாயிறு பேச்சில் தொடர்பு கொள்வோம். பாபுஜி அவர்களுக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் நன்றி ஐயா. வணக்கம். நன்றி.